நீ நிஜமாலே தேவகுமாரனானால் இந்த கல்ல அப்பமாக்குன்னு ஃபர்ஸ்ட் ஒரு பொய்ய சொல்றான். தேவகுமாரன் தான், புரியுதுங்களா? ஆனா அவன் சொல்றதை நீங்க கேட்கணும் அவசியம் கிடையாது. கல்ல அப்பமா ஆக்க முடியும், ஆனாலும் பிசாசு சொல்லி அவர் ஆக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனாலதான் யாக்கோப்ல எப்படி எழுதுறாரு, யாக்கோப் 4:7 சப்மிட் டு காட். இந்த கிராஸ் எப்படி இருக்கும்ல, இந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்க, இப்படி இப்படி காட்டுவாங்க. போவே போகாது. அந்த நீங்க இயேசுக்கு சப்மிட் பண்ணாம கிராஸை காமிச்சாலும் சரி, பைபிளை காமிச்சாலும் சரி, பிசாசு ஓடாது. இங்க பிசாசு சொல்றான் கல்ல அப்பமா அவரால் மாத்த முடியாது நினைக்கிறீங்களா? தண்ணியே மாத்தினாரு, கல்ல மாத்த மாட்டாரா? ஆனா ஏன் சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு, ஐ சப்மிட் ஒன்லி டு காட் நாட் டு யூ. ஸோ உங்க விசுவாசத்தை வைத்து பிசாசோட பொய்யை ஃபர்ஸ்ட் தடுக்கணும். நீங்க தடுத்துட்டு இப்ப பிசாசை துரத்தணும்ல, ரெசிஸ்ட் த டெவில் அண்ட் ஹி ஷால் ஃப்ளீ ஃப்ரம் யூ. பிசாசு எதிர்த்து நில்லுங்க, அப்போ ஓடி போவான். இப்ப ரெசிஸ்ட் எப்படி பண்றது, எப்படி அவனை ஓட்டுறது? விசுவாசம் என்னும் கேடயம் இல்லாமல் பிசாசு உங்க மேல பேசுகிற பொய்களை நீங்க என்ன பண்ண முடியாதுங்க, தடுக்கவே முடியாது. பொய்கள் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டியில, டிஃப்ரெண்ட் ரேஞ்சில், டிஃப்ரெண்ட் பீப்புள் வழியாக, சிச்சுவேஷன் வழியாக அவன் கொண்டு வந்துகிட்டே இருப்பான். யாருமே வீட்டில் யாருமே அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் உங்க மனசுக்கு என்ன தோணி இருக்கும், அது நீ உருப்பட மாட்டேன், நீ உருப்பட, இது யாரை அந்த அதை உள்ள உங்களுக்குள்ள போட்டா, அது உங்க மனசு ஒன்றும் யோசிக்கல, பிசாசு உள்ள தூக்கி போட்டான். ஏன் அது உள்ள போயிருச்சுன்னா, விசுவாசம் இல்லாததுனால அது உள்ள போயிருச்சு. இப்போ கேடயம் இருந்துச்சுன்னா அந்த கேடயத்துல பட்டு கீழே விழுந்துருக்கும். சில பேருக்கு வந்து பிசாசு வந்து பிரச்சனை பண்ணுவான், சில பேருக்கு பிசாசு வரவே மாட்டாங்க கிட்ட. கவனிச்சிருக்கீங்களா? சில கிறிஸ்தவங்க கிட்ட வரவே மாட்டான். ஏன்னா அவங்க ஆல்ரெடி நல்லா அவிசுவாசத்தில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க கிட்டே போய் நோண்டணும். அவன் நீ விசுவாசத்தில் இருக்கும் போது ஒன்ன வந்து நோண்டுவான். புரியுதுங்க அவங்களுக்கு? சில பிரதர் என்ன நோண்டான் பிரதர், ஏன்னா நீங்க விசுவாசத்தில் வளர்ந்துகிட்டு இருக்கீங்க, அதனால உங்களை ஏதாவது நோண்டி ட்ரை பண்ணுவான். ஆனா ஒரு லெவலுக்கு போயிட்டீங்கன்னா அவனால நோண்ட முடியாது. அந்த லெவலுக்கு போக விடாம தடுக்கிறது தான் வேலை. வில் டெவில் ஸ்டாப் த்ரோயிங் ஃபயரி டாட்ஸ் ஆன் யூ? அவன் நிறுத்தவே மாட்டான். என்னைக்காவது ஒரு நாள் விட்டுட்டீங்கன்னா அன்னைக்கு வந்துடும், அம்பரத்துக்கு வந்துடும். கவனிச்சிருக்கீங்களா? ஒரு நாள் கொஞ்சம் அப்படியே விட்டீங்கன்னா வந்துடும் அம்பத்துக்கிட்டு. எபேசியர் 6வது அதிகாரம், எபிசியன்ஸ் சாப்டர் 6 10-12 வரைக்கும் படிப்போம். எபேசியர் 6 10-12. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பவுல் வந்து எப்படி நம்ம பிசாசை எதிர்த்து நிக்கணும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை வந்து இங்க பிரசன்ட் பண்றாரு. எபேசு சபைக்கு வந்து பவுல் வந்து எபிசியன்ஸ் 1ல இருந்து நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருக்கிறோம், கிறிஸ்துக்குள்ள நம்மளுடைய அடையாளம் என்ன, கிறிஸ்துக்குள்ள நம்மளுடைய நிலை என்ன, பொசிஷன் என்ன, இது எல்லாத்தையும் பேசிட்டே வராரு. ஸோ முதல் 3 அதிகாரங்கள் வந்து நம்மளுடைய ஐடென்டிட்டி அண்ட் பொசிஷன் இதை பற்றி பேசும். அதுக்கப்புறம் வந்து என்ன பேசுவார்னா, அடுத்த 3 அதிகாரம் வந்து இந்த ஐடென்டிட்டியின் பொசிஷன்ல இருக்கிறீங்க, அதாவது இந்த அடையாளம், கிறிஸ்துக்குள்ள ஒரு அடையாளம் இருக்கு, கிறிஸ்துக்குள்ள உங்களுக்கு உங்களுடைய நிலை இருக்குது, இதுல இருந்து நீங்க எப்படி வாழணும் அப்படின்றதுதான் கடைசி அந்த 3 அதிகாரங்கள்ல பேசுவோம். ஸோ நீங்க 2ஆ பிரிச்சுக்கலாம். எபிசியன்ஸ் வந்து 2ஆ பிரிச்சிங்கன்னா, முதல் 3 அதிகாரம் வந்து ஆண்டவர் உங்களை வந்து எப்படி பார்க்கிறாரு, எப்படி வைத்திருக்கிறாரு, உங்களுடைய நிலை என்னது, எங்க இருக்கிறீங்க, நீங்க வந்து மற்ற மனிதர்கள் மாதிரி இல்ல, நீங்க வந்து கிறிஸ்துக்குள்ள உன்னதங்கள்ல இருக்கிறீங்க அப்படின்றத பேசுவாரு. பேசிட்டு அடுத்தது இதை வைத்து நீங்க எப்படி வாழணும்னு, இது வந்து எல்லாத்துலயும் கவர் பண்ணுவார். பாத்தீங்கன்னா ஃபேமிலியில எப்படி இருக்கணும், ஒய்ஃப் கிட்ட எப்படி நடக்கணும், புருஷன் கிட்ட எப்படி நடந்துக்கணும், பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், அப்புறம் அம்மா நம்மளோட தகப்பன் தாயை வந்து எப்படி பார்க்கணும், அப்புறம் வந்து நம்மளோட முதலாளிகள், அதாவது வேலை செய்யற இடத்துல எப்படி வேலை செய்யணும், எல்லாமே கவர் பண்ணுவார் பாருங்க. கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்றது இருக்கும். ஸோ இது ஒரு கம்ப்ளீட் புக் எஃபிஷியன்ஸ் வந்து. ஸோ இதை பத்தின ஸ்டடி வந்து நான் அடுத்து ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இந்த எபேசியர் 6ல இருந்து சில காரியங்களை பார்க்க போறோம். ஆமென். ஸ்பெசிஃபிக்கா வந்து தீங்கு நாள்ல எப்படி நம்ம இருக்கணும் அப்படின்றது தான் இது எழுதுறாரு. ஈவில் டே அப்படின்னு போட்டிருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா 13வது வசனம் படிங்க சிஸ்டர். 6:13. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஓகே, தீங்கு நாள்ல நீங்க எப்படி ஆக்ட் பண்ணணும், சரிங்களா? ஈவில் டே, அதாவது வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஈவில் டேஸ்ன்னு போடல பாருங்க, கவனிச்சிங்களா? இந்த வசனத்தை போடுங்க. ஈவில் டேன்னு தான் வருது, தீங்கு நாள் தான் வருது, தீங்கு நாட்கள் அப்படின்னு வரல. நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, நிறைய நாட்கள் தீங்கு நாட்கள் இருக்குங்க அப்படின்னு தான் சொல்லி கொடுத்தாங்க. எனக்கெல்லாம் கிறிஸ்தவனா தான் நிறைய தீங்கு நாட்கள் தான் இருக்கும். கிறிஸ்துவுக்காக நீ என்ன பண்ணணும், தீங்கு நாட்கள் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கை ஃபுல்லா அப்படின்னு தான்
எனக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இங்க படிக்கும் பொழுதுதான் தெரியுது, பவுல் வந்து சிங்குலரா எழுதுறாரு. தீங்கு நாளிலே, ஈவில் டே அப்படின்றாரு. அப்பனா ஈவில் டேனா நெக்ஸ்ட் டே இஸ் a குட் டே. சொல்லுங்க, அடுத்த நாள் நல்ல நாள் வரப்போகுது. ஆமே. இது வந்து இதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. ஏன்னா தீங்கு நாள்ல இருக்கும்போது என்ன தோண ஆரம்பிச்சிருதுன்னா, இது எவ்வளவு மாசம் போகும்னு தெரியல பிரதர், எத்தனை வருஷம் போகும்னு தெரியல பிரதர். அதுவும் சில பேர்கிட்ட எல்லாம் பேசுவீங்களா, அவங்க ஹிஸ்டரியே ஃபுல்லா தீங்கு நாட்களா தான் இருக்கும். நான் பல வருஷமா இப்படிதான் இருக்கேன் பிரதர் அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து நீங்க போய் பாத்தீங்கன்னா, ஏன் தீங்கு நாட்கள் இருக்குன்னு போய் பார்க்கணும் முதல்ல. நிறைய பேர் வந்து அந்த மாதிரி தீங்கு நாட்கள் ஏன் இருக்கு நான் வாழ்க்கையில, அவங்களே அதை அலோவ் பண்ணிருப்பாங்க. பாசிவிட்டின்னு, பாசிவிட்டினா என்னதுன்னா ஒன்னும் செய்யாம இருக்குது. ஒன்னும் செய்யாம இருந்தாலும் தீங்கு நாட்கள் கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். கிறிஸ்டியானிட்டி நெவர் என்கரேஜஸ் பாசிவிட்டி. கிறிஸ்தவம் வந்து என்றைக்கும் வந்து சும்மா இருக்கிறத பத்தி பேசுறதே கிடையாது. கரெக்டா இல்லையாங்க? ஏசு எங்கேயோ சும்மா இருந்தாரா? தேவகுமாரன் தான் அவரு. வார்த்தை மாம்சமா வந்திருக்கு. எல்லாத்தையும் உண்டாக்குன அவர்தான். அவர் சும்மா இருக்கல பாருங்க, பிதாவோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு இங்க உட்காந்து. ஆமென். சோ தீங்கு நாளிலே, ஈவில் டேல நம்ம என்ன பண்ணணும், அதுதான் இங்க போடுறாரு. சோ பவுல் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, கடைசியாக சகோதரர், ஃபைனலி பிரதர், இந்த ஃபைனலின்னு சொல்றாருன்னா இதை முக்கியமா சொல்றாருன்னு அர்த்தம். நம்ம சில நேரம் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம். நம்ம எங்க வெளியூர் போகும்போது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க சொல்லிட்டு கடைசியா சொல்றேன் இதெல்லாம் நல்லா செஞ்சிரு அப்படின்னா, அந்த கடைசியா சொல்றோம்னா அது ரொம்ப கடைசியா சொல்றதுனால அது இம்பார்ட்டன்ட் இல்ல, அது வந்து ரொம்ப சாதாரண காரியம் கிடையாது. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் நான் வந்து அழுத்தி சொல்லிட்டு போவீங்க. பவுல் அழுத்தி சொல்றாரு, ஃபைனலி மை பிரதரன், கடைசியாக சகோதரரே, கடைசியாக என் சகோதரரை கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள்னு சொல்றாரு. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும். பி ஸ்ட்ராங் இன் த லார்ட் அண்ட் இன் ஹிஸ் மைட் அண்ட் இன் ஹிஸ் பவர். சோ கிறிஸ்துவுக்குள்ள பலப்படணும், அவருடைய வல்லமையிலும் சத்துவம். அவர் சத்துவம்னா அவரோட ஸ்ட்ரென்த். அவரோட ஸ்ட்ரென்த்ல நீங்க பலப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு 11 வருஷத்துல ரொம்ப அழகா சொல்றாரு எப்படி பலப்படணும் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. புட் ஆன் த ஹோல் ஆர்மர் ஆஃப் காட். கர்த்தருடைய முழு அந்த சர்வாயுதத்தையும் நீங்க என்ன பண்ணுமா, தரித்து கொள்ளணுமா. 11வது வசனத்துல போறாரு, முழு நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிக்கிறதுக்கு திராணி உள்ளவர்களா இருக்கும்படி தேவனுடைய சர்வாயுதத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். அதாவது வந்து இங்க தமிழ்ல வந்து அந்த ஹோல் அப்படின்ற வார்த்தை வரல, முழு அப்படின்னு வரல. ஹோல் ஆர்மர் ஆஃப் காட் அப்படின்னா, இந்த ஆர்மர் வந்து பாத்தீங்கன்னா முழுமையாக நீங்க தரித்து கொண்டாதான் அந்த ஆர்மருக்கே வந்து என்ன இருக்குன்னா யூஸ் இருக்கு. அந்த ஆர்மர் வந்து எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த சண்டைக்கெல்லாம் போகும்போது, பேட்டிலுக்கு, போருக்கு போகும்பொழுது ஆர்மர் போடுவாங்க. இந்த பழைய படம்லாம் பார்த்துருக்கீங்களா? இந்த தலையில வந்து ஒரு பெரிய ஹெல்மெட் போடுறது. ரோமன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். ஜீசஸ் இதெல்லாம் ஸ்டோரி எல்லாம் பாத்தீங்கன்னா ரோமன்ஸ் வந்து தலையில ஹெல்மெட் போட்டிருப்பான். அப்புறம் செஸ்ட்ல வந்து ஒரு பிரஸ்ட் பிளேட் இருக்கும், மார்க் கவசம் இருக்கும். கையில வந்து ஒரு பெரிய வால் வச்சிருப்பான், சுவடு வச்சிருப்பான். இந்த மாதிரி அப்புறம் பெரிய ஷீல்டு ஒன்று வச்சிருப்பான், கையில கேடயம் ஒரு ஷீல்டு ஒன்று வச்சிருப்பான். இது எல்லாத்தையும் வச்சுட்டு டோட்டல், அப்புறம் கால் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பூட்ஸ் மாதிரி ஒன்று போட்டிருப்பான். எல்லாத்தையும் போட்டுட்டு சண்டைக்கு போனாதான் அந்த இதுக்கு வந்து யூஸ், அந்த ஆர்மருக்கு வந்து யூஸ். வெறும் ஹெல்மெட் மட்டும் போட்டு போனீங்கன்னா என்ன கிடையாது, யூஸ் கிடையாது. ஏன்னா இங்க குத்திடுவான்ல, தலை தப்பிச்சிரும், ஆனா நெஞ்சு மாட்டிக்கும். வெறும் வந்து மார்க் கவசம் மட்டும் போட்டு தலையை விட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா தலையில அடிச்சிருவான். சோ அதனால பவுல் என்ன சொல்றாரு, முழு சர்வாயுதத்தையும் நம்ம என்ன பண்ணுமா, தரித்துக் கொள்ளணும். we need to put the whole armor of God. ஒரு பிரசங்கியார் வந்து இதை இப்படி எப்படி சொல்றாருன்னா, இதை எப்படி டிஸ்கிரைப் பண்றாரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் எப்படி சொல்றாருன்னா, முழு சர்வாயுதம், அதாவது ஹோல் ஆர்மரை நீங்க போடும் பொழுது நீங்க பிசாசுக்கு எப்படி தெரியுங்களா, இது அவருக்கு ஆண்டவருக்கு கொடுத்த ரெவலேஷன் பாருங்க, ரொம்ப அழகா இருக்குது. பிசாசு வந்து உங்களை பார்க்கும்போது நீங்களே தெரிய மாட்டீங்களாம். இப்ப நான் முழு சர்வாயுதத்தை போட்டுட்டு நிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். தலையில வந்து ஹெல்மெட் போட்டிருக்கிறேன், அப்புறம் மார்க் கவசம் பிரஸ் பிளேட் போட்டிருக்கேன், கையில சோடு வச்சிருக்கிறேன், இந்த பக்கம் ஷீல்டு பிடிச்சிருக்கிறேன், ஒரு கையில சோடு ஒரு கையில ஷீல்டு கேடயம் பிடிச்சிருக்கிறேன், அப்புறம் காலில் வந்து நல்லா பூட்ஸ் போட்டிருக்கேன், எல்லாம் போட்டுட்டு ஃபுல் ஆர்மரை போட்டு நின்னா பிசாசு பார்க்கும்போது இயேசுவை பார்க்குற மாதிரி இருக்குமா அவனுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த எக்ஸ்பிளனேஷன், வெரி பவர்ஃபுல் எக்ஸ்பிளனேஷன். இல்ல இயேசுவை பார்க்குற மாதிரியே இருக்குமா அவனுக்கு. அவன் கன்ஃபியூஸ் ஆயிடுவானா, இது கிரண் பாலா இயேசுவா, என்னடா அது இயேசு நிக்கிறாருங்க அப்படின்ற மாதிரி இருக்குமா அவனுக்கு. ஏன்னா ஐ எம் நவ் ஃபுல்லி இன் கிரைஸ்ட் ஜீசஸ். நான் முழுமையாக கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், அவருடைய வல்லமையில இருக்கிறேன், அவருடைய சத்துவத்துக்குள்ள இருக்கிறேன். ஐ எம் இன் கிரைஸ்ட், இன் ஹிஸ் பவர், இன் ஹிஸ் மைட். கிறிஸ்துவனுக்கு வந்து ஒரு விஷயம் நல்லா புரியணும், இது என்னுடைய சத்துவம் கிடையாது, அவருடைய சத்துவத்துல தான் நான் வாழ்றேன். இட் இஸ் நாட் மை ஸ்ட்ரென்த் பட் ஹிஸ் ஸ்ட்ரென்த். இது என்னுடைய வல்லமை கிடையாது, அவருடைய வல்லமையில தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இட் இஸ் நாட் மை பவர், இட் இஸ் ஹிஸ் பவர். இன்னைக்கு உங்களுக்குள்ள ஆப்ரேட் ஆகிற வல்லமை, அபிஷேகம்,
உங்களுக்குள்ள இருக்க ஸ்ட்ரென்த், சத்துவம், இது எல்லாமே வந்து காரணம் யாருங்க? கிறிஸ்து தான். ஆமென். அது எதுவுமே நம்மளுடைய ஓனா ப்ரொடியூஸ் பண்ணதே கிடையாது. அது எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ள நம்மள ஆண்டவர் வைத்ததுனாலதான் அது எல்லாம் நமக்குள்ள இருந்து ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ இதை ஃபுல்லா போடும்போது எப்படி இருக்குமா பிசாசு நம்மளை பார்க்கும்போது? ஜீசஸ பாக்குற மாதிரி இருக்குமா? அதனாலதான் பால் வந்து எப்படி சொல்றாருன்னா, புட் த ஹோல் ஆர்மர்ன்றாரு, முழு சர்வாதயத்தையும் போட்டுக்கொள், ஒன்னே உன்னை கையில வச்சுக்காத. ரொம்ப அழகா சொல்றாரு, ரொம்ப அழகா இருக்குல்ல அது. முழுசா போட்டு அப்பதான் வந்து அதுக்கான யூஸ் இருக்கும். இல்லைன்னா பிரயோஜனம் எல்லாம் போயிரும் பாருங்க. போடு அப்படின்றாரு. போட்டுட்டு இது ஏன் வந்து இதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பால் வந்து பேசுறாருன்னா, இது வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல். இது வந்து நிறைய எஃபிஷியன்ட் ஸ்டடிலையும் இதை பத்தி நிறைய பேச போறேன். இன்னைக்கு சில காரியங்களை மட்டும் பார்க்கணும் நம்ம. ஏன் அப்படின்னா, பிசாசோடைய தந்திரங்கள்னு 11வது வசனத்துல போட்டிருக்கு பாருங்களேன். படிங்க சிஸ்டர். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். பிசாசு வந்து எப்படி நம்ம கிட்ட வரானா, தந்திரமா தான் வருவானா. தந்திரங்கள்னு இங்கிலீஷ், தமிழ்ல அழகா வருது. இங்கிலீஷ்ல இருந்து வைல்ஸ்னு வருது. வைல்ஸ்ன்ற வார்த்தைக்கு வந்து ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு ஒரு கிரீக் வேர்டு வந்து மெத்தோடியா அப்படின்ற கிரீக் வேர்டு யூஸ் பண்றாங்க. மெத்தோடியானா மெத்தட்ஸ். பிசாசோட மெத்தடே வந்து எப்படின்னா, உங்களை வந்து தந்திரமா வந்து உங்களை வந்து ஏமாத்துறது தான். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க வந்து எப்படி போட்டிருக்குன்னா, பிசாசோட தந்திரங்களுக்கு எதிர்த்து நிக்கணும். சோ பிசாசு வந்து இன்னைக்கு டைரக்டா வந்து ஒரு பிலீவர் கிட்ட வந்து என்ன பண்ண முடியாது, சண்டை போட முடியாது. டைரக்டா ஒரு பிலீவரை எதிர்த்து வர முடியாது. ஏனென்றால் இன்றைக்கு அவன் தோற்கடிக்கப்பட்டவனா இருக்கிறான். ஆமென். கொலோசியர்ல தெளிவா போட்டிருக்கு, அவர் துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாத்தையும் முறிந்து கொண்டார். சிலுவையில உரிந்து கொண்டு ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். He disarmed every principalities powers on the cross. ஆமென். எல்லாத்தையும் உரிந்து அவர் ஜெயத்தை கொடுத்துட்டார். சோ பிசாசு வந்து நீங்க எப்படி போட்டிருக்கான்? டிஃபீட்டட் ஃபோ. இஸ் a defeated man. அவன் வந்து தோற்கடிக்கப்பட்டவன். அதனாலதான் இன்னைக்கு அவன் வந்து வரணும்னா எப்படி என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? தந்திரங்களை யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. புரியுதுங்களா? எனக்கு வந்து என்ன வந்து நிறைய தடவை பிசாசு எப்படி அட்டாக் பண்ணியிருக்கான் அப்படின்னா, நிறைய என் ஊழியத்தை பத்தி குறைவா பேசுவாங்க சில பேர். அது யாரெல்லாம் கேட்காதீங்க, ரியலா நடந்ததை நான் சொல்றேன். குறைவா பேசுறாங்க. நீ என்ன பெரிய ஊழியம் பண்ற, நீ ஊரை ஏமாத்துற, இதெல்லாம் லிட்டரலா எப்படி பேசியிருக்காங்க. நல்லா சும்மா எல்லாம் சொல்லல, லிட்டரலா எப்படி பேச, ஊரை ஏமாத்துற நீ, சும்மா பிரைஸ் எல்லாம் சொல்லிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்க, ஹீலிங் பண்றேன்னு ஊரை ஏமாத்திட்டு இருக்க, இப்படியே லிட்டரலாம் சொல்லியிருக்காங்க. நீ என்ன ஊழியம் பண்ண உனக்கு லாய்க்கு கிடையாது. இதெல்லாம் வந்து லிட்டரலா வந்து சொல்லியிருக்காங்க மக்கள். என்கிட்ட வந்து டைரக்டாவே சொல்லியிருக்காங்க. ஏதோ வந்து யூடியூப்ல வீடியோ போட்டாங்க அதெல்லாம் பேசல, டைரக்டாவே என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதாவது ஏன் கஷ்டமா இருக்கும்னா, அவங்க என்ன இன்சல்ட் பண்ணல, என்னுடைய அழைப்பை இன்சல்ட் பண்றாங்க. they are not insulting me, they are insulting the calling of God that is upon me. அதனாலதான் என் வைஃப்ட கூட சொல்லுவேன், இது என்ன ஏதாவது பேசியிருந்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லம்மா, ஆனா என் மேல ஆண்டவர் வச்சிருக்க அழைப்பை தான் அவங்க இன்சல்ட் பண்றாங்க. அதனால தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அழைப்புன்றது கிரண் பால் உண்டாக்குனது கிடையாது, அழைப்புன்றது கர்த்தரால கொடுத்த ஒண்ணு. ஏன் இதை கொண்டு வரான்? ஏன்னா ஐ எம் வெரி வெரி எப்படி சொல்றது, சென்சிட்டிவ் அபவுட் மை காலிங். என்னுடைய அழைப்பை வந்து நான் ரொம்ப ப்ரெஷியஸா பாக்குறேன். சோ பிசாசு எப்படி வரான் பாருங்க. இப்ப என்ன திட்டினான்னு வச்சுக்கோங்களேன், நான் தொடச்சு போட்டு போயிடுவேன். கிரண் பால் ஒரு பைத்தியக்காரன் சொன்னா போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். புரியுதுங்களா? கிரண் பால் ஒரு முட்டாள் போட போயிட்டே இருப்பேன். ஆனா என் அழைப்பு தொடும் போது எனக்கு எப்படி இருக்கு, எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பிகாஸ் ஐ கன்சிடர் இட் வெரி ப்ரெஷியஸ். அதை நான் ரொம்ப ப்ரெஷியஸா பாக்குறேன். ஏன்னா அது ஆண்டவர்ட்ட இருந்து வந்த அழைப்பு. அது எப்படி நான் ஆண்டவர்ட்ட இருந்து பெற்றுக்கொண்டேன்னு எனக்கு தெரியும். அதுக்கு நான் தகுதி இல்லைனாலும் ஆண்டவர் எனக்கு அதை கொடுத்திருக்கிறான்றது எனக்கு தெரியும். அதனால அதை தான் வந்து நிறைய பேர் பேசி நான் கேட்டிருக்கேன். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதே போலதான் உங்களுக்கும் வந்து நீங்க எங்க வல்னரபிளா இருக்கீங்களோ அங்கதான் வந்து என்ன பண்ணுவான் அவன், உங்களை சொரிஞ்சு பார்ப்பான். வல்னரபிளா இருக்கிற இடத்துலதான் வந்து என்ன பண்ணுவான், அவனுடைய தந்திரங்களை கொண்டு வந்து பண்ணுவான். அது எப்படி வருவான்? நிறைய நேரம் பாத்தீங்கன்னா பீப்புள் வழியா வருவான். சோ நிறைய நேரம் என்ன பீப்புள் வழியா வரும்போது நமக்கு என்ன ஆயிருதுன்னா, பீப்புள் மேல கோவம் வந்தது. கரெக்டா இல்லையா? எனக்கு கூட வந்து இந்த மாதிரி சில பேர் சொல்லும் போது அவங்க மேல கோவம் வந்துருச்சு. இப்படி பேசுறாங்க, உண்மையில இவங்கெல்லாம் பேசவே கூடாது, இவங்களெல்லாம் மன்னிக்க கூடாது அப்படின்னு. அப்புறம் ஆண்டு சொன்னாரு, அவன் பேசல, பிசாசு அவன் வழியா என்ன பண்ணிட்டு இருக்கான், பேசிட்டு இருக்கான். ஏன்னா 12வது வசனத்துல ரொம்ப அழகா சொல்றாரு பவுல், for we do not wrestle. தமிழ்ல படிங்க சிஸ்டர் 12வது வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும்
வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. மாம்சத்துக்கும் ரத்தத்துக்கும் நமக்கு என்ன கிடையாது, ரத்தத்தோட நமக்கு போராட்டம் இல்லை. அப்பனா நம்ம எந்த மனுஷன் கூட இங்க என்ன பண்ணல, சண்டை போடல. நம்ம சண்டை போடுறது எல்லாமே ஒரு இன்விசிபிள் ஃபோர்ஸ். அதுதான் துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வான மண்டலத்தில் இருக்க லோகாதிபதிகள், இதெல்லாம் என்னது, இன்விசிபிள் ஃபோர்ஸ். அந்த இன்விசிபிள் ஃபோர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்றது யாரு? பிசாஸ். ஆமீன். அந்த ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல வந்து 2 ஃபோர்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து காட் ஃபோர்ஸ், இன்னொன்னு வந்து டெவிலோட, பிசாசோட இது ஃபோர்ஸ் இருக்கு. சேனைகள் இருக்காங்க. 2 பேருமே சேனைகள் வச்சிருக்கானுங்க. பிசாசும் வந்து எப்படி இருக்கிறான், அவனுக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க, வச்சிருக்கான் வேலை செய்யறதுக்கு. அது மாதிரி கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு, நிறைய பேரை வேலை செய்யறதுக்கு வச்சிருக்கிறாரு. ஆனா பிசாசுக்கும் கர்த்தருக்கும் இருக்க வித்தியாசம் என்ன தெரியுமா? இதை புரிஞ்சுக்கணும். இந்த வித்தியாசம் புரிஞ்சுக்கணும், தெளிவறிவீங்க. காட் இஸ் ஆம்னி பிரசன்ட். ஆம்னி பிரசன்ட்னா எல்லா இடத்துலயும் இருப்பாரு அவரு. ஆம்னி பிரசன்ட் என்னது? எல்லாரும் இப்ப என் கூட இருக்காரா? இப்ப இதே ஒரு சிஸ்டர் யூஎஸ்ல உட்காந்துருக்காங்க, அவர் கூட இருக்காரு. ஒரு சிஸ்டர் வந்து மேடவாக்கத்துல இருக்காங்க, அவர் கூட இருக்கிறாரு. ஒரு பிரதர் மதுரையில இருக்காரு, அவர் கூட இருக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் இருப்பாரு அவரு. ஆனா பிசாசு வந்து எல்லா இடத்துலயும் இருக்க முடியாது. அவனால, பிசாசால எல்லா இடத்துலயும் இருக்க முடியாது. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, புரியுதுங்களா? பிசாசால எல்லா இடத்துலயும் இருக்க முடியாது. இஸ் நாட் லைக் காட். அதனால இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா ஒரு டெரிட்டரிக்குள்ள உள்ள போனோடனே அவனை துரத்தி விட்டுறாரு. அந்த டெரிட்டரியில இருந்து காலி பண்ணி விட்டுறாரு. அந்த ஒருத்தனுக்கு லேகியோன் பிடிச்சிருக்குல்ல, கதரீன் அப்படின்ற டெரிட்டரியில இருக்கான், ரீஜன்ல இருக்கான். அந்த ரீஜன்ல இருந்து துரத்தி விட்டுறான். எப்படி துரத்தி விட்டாருன்னு நமக்கு ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும்னா, அந்த ரீஜன்ல அவன் போன உடனே அந்த பிசாசு பிடிச்ச மனுஷனே ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு ஊழியக்காரனா மாறுறாங்க. கவனிச்சிங்களா? He himself becomes an evangelist of the gospel. ஏன்னா அது வரைக்கும் அந்த இடத்துல ஸ்ட்ராங் ஹோல்டு வந்து அந்த அந்த லீஜன் இருக்கான். அந்த 1000 பிசாசு வந்து அங்க ஸ்ட்ராங் ஹோல்டு அவன் பிடிச்சி வச்சிருக்கான். அந்த இடத்த எப்படி பிடிச்சி வச்சிருந்த இடத்த, அங்க இருக்கிற மனுஷனை பிடிச்சி வச்சிருந்தனால அந்த இடத்துல சுவிசேஷம் பரவாம இருந்துச்சு. அங்க போய் பிசாசை காலி பண்ண உடனே, பிசாசை அந்த ரீஜன் விட்டு துரத்தின உடனே அதே மனுஷன் என்ன ஆயிடுறாங்க, அடுத்தது சுவிசேஷத்தை பரப்புகிற ஒரு மனுஷன் ஆயிடுறான். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அவன் வந்து ஆம்னி பிரசன்ட்லாம் கிடையாது, எல்லா இடத்துலயும் அவனால இருக்க முடியாது. அதனாலதான் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி வந்து நல்லா ஜாலியா பண்ணலாம், போய் ஈஸியா நீங்க போய் பண்ணலாம். அழகா ஒரு இடத்துக்கு போயிட்டு அவனை துரத்தி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த குடும்பமே விடுதலை ஆயிடும். ஏன்னா ஆண்டவர் பிரச்சனை அங்க வந்துடும். அந்த இடத்துக்கு வந்தோடனே பிசாசு அங்க வந்து ஓடிடுவான். இப்போ ஓடிட்டு அவன் அடுத்தது தேடுவான், அடுத்தது எவனை ஏமாத்தலாம் அப்படின்ட்டு. அதான் வைல்ஸ் ஆஃப் த டெவில். அடுத்தது எவனுக்கு ஸ்கீம் போடலாம், அடுத்தது எவனுக்கு பிளான் போடலாம், எவனுக்கு ஸ்கெட்ச் போடலாம் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருப்பான். எவன் ரொம்ப வல்டரபிளா இருக்கிறானோ அவனை போய் பிடிச்சிப்பான் போய். அதனாலதான் பவுல் என்ன சொல்றாரு, பிரதர்ஸ், மை சிஸ்டர்ஸ், புட் ஆன் த ஹோல் ஆர்மர் ஆஃப் காட். என் சகோதரர்களே, முழு என்ன பண்ணு, சர்வாதத்தையும் தரித்துக் கொள்ளுன்றார். ஆமென். So that you will not give any room for the devil. பிசாசுக்கு வந்து ஒரு இடம் கூட கொடுக்க மாட்டீங்க. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? முழு ஆர்மர் சொல்லிட்டு என்ன அதுன்னு பாக்குறாரு. நம்ம இன்னைக்கு டீடைலா பார்க்க போறது இல்லை, பட் we are just going to see it. என்னென்ன போடணும், என்ன ஆர்மர்ல என்னெல்லாம் இருக்கணும், 13ல இருந்து 17 வரைக்கும் படிங்க சிஸ்டர். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பார்த்துட்டு போயிடலாம். தீங்கு நாளிலே எதிர்த்து நிற்கவும் சகலத்தையும் செய்து முடிக்க திராணி உள்ளவர்களாகும் தேவனுடைய சர்வாயுதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். திராணி உள்ளவர்களாக, that you may take the whole armor of God, that you may be able to withstand. அந்த withstand அப்படின்னு வருது. கேஜேவில எப்படி வருதுன்னா, கேஜேவி போடுங்க. கேஜேவில வந்து எப்படி போடுதுன்னா, that you may be able to, கேஜேவில withstand தான் வருதா, having done all to stand. withstand வருது, அப்புறம் stand ஒரு வார்த்தை வருது. அதாவது வந்து முழு சர்வாயுதத்தை போட்டுட்டு பிசாசை நீங்க எதிர்த்து நிற்கவும் தீங்கு நாளிலே நிற்கவும். சொல்லுங்க, நிற்கணுமா? தீங்கு நாள்ல என்ன பண்ணுவாங்க? நிக்கணும். தீங்கு நாள்ல படுத்துடக்கூடாது போய், ஐயா சாமி அவ்வளவுதான் முடிஞ்சுன்னு படுத்துடக்கூடாது போய் தீங்கு நாள். ஈவில் டேல நீங்க நிக்கணும். அதுக்கு நம்ம அந்த ஹோல் ஆர்மரை போடணுமா. இந்த வித்ஸ்டாண்ட்ன்ற வார்த்தை வருதுல்ல, தமிழ்ல வந்து என்ன வார்த்தை யூஸ் பண்றாங்கன்னா, தமிழ்ல போடுங்க, எதிர்க்கவும் வருதா தமிழ்ல, வித்ஸ்டாண்ட் வருதுல்ல, அது வந்து எதிர்க்கவும். சோ இது வந்து எந்த இடத்துல வந்து நீங்க பாக்கலாம்னா, அந்த எதிர்க்கவும் வித்ஸ்டாண்ட் அப்படின்ற வார்த்தை வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க, நிறைய இடத்துல வருது. அதுல ஒரு இடத்த நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். யாக்கோபு 4:7. யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்,
பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஓகே. இங்க வந்து 2 காரியத்தை வந்து யாக்கோபு ஒரே வசனத்துல சொல்றாரு. 2 ஃபோர்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து ஆண்டவர், இன்னொன்னு பிசாசு. ஆண்டவருக்கு நம்ம எப்படி இருக்கணுமா? கீழ்ப்படிந்து இருக்கணும். சப்மிட் டு காட் அப்படின்னு ஒரு சப்மிட்னா அவருக்கு அவருடைய அத்தாரிட்டிக்கு சப்மிஷன்ல இருக்கணும். அதான் சப்மிட் டு காட். ஆமென். அவர் தான் தலை, நான் தான் வந்து சரீரம் அப்படின்ற அந்த சப்மிஷன்ல இருக்கணும் நீங்க. ஹல்லேலூயா. ஜஸ்ட் லைக் ஹவ் அ ஸ்லேவ் சப்மிட்ஸ் டு ஹிஸ் மாஸ்டர். எஜமானனுக்கு அடிமை எப்படி வந்து கீழ்ப்படுகிறானோ அப்படி நம்ம என்ன பண்ணணுமா? கீழ்ப்படிணும். சோ முதல்ல வந்து என்ன பண்ணணுமா? தேவனுக்கு நீங்க கீழ்ப்படிந்து இருங்கள். அதுக்கப்புறம் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். நல்லா இந்த ஆர்டரை மாத்தக்கூடாது நீங்க. இன்னைக்கு நிறைய பேர் தேவனுக்கு கீழ்ப்படியாம பிசாசுக்கு எதிர்த்து நிக்க ட்ரை பண்றாங்க. அதனாலதான் பிசாசு அவங்க வாழ்க்கையில ஃபுட்பால் ஆடிக்கிட்டு இருக்கான். நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் என்னமோலாம் ட்ரை பண்றான், ஆனா பாஸ்கெட் பால், ஃபுட்பால் எல்லாம் ஆடுறான் பிரதர் வந்து என் வாழ்க்கையில. ஏன்னா ஆர்டரை மிஸ் பண்ணிட்டாங்க. சப்மிட் டு காட் அண்ட் தென் ரெசிஸ்ட் தி டெவில். முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அவருடைய கட்டளைகளுக்கு அடங்கிருங்கள், அவருக்கு உங்க வாழ்க்கையை கொடுங்கள். புரியுதுங்களா? சப்மிஷனுக்கு நிறைய இருக்குது. உங்க வாழ்க்கையை அவருக்கு சரண்டர் பண்ணணும், அவர் சொல்றதை நீங்க கேட்கணும். ஆமென். அவருடைய பிரின்சிபல்ஸ், அவருடைய நியமத்தின்படி வாழணும். அவரை உங்க வாழ்க்கையோட தலைவராக நீங்க மாத்தணும். எப்படினாலும் நீங்க சொல்லலாம். அவரை உங்களை தகப்பனாக நீங்க மாத்தணும், கொண்டு வைக்கணும். இதெல்லாம் பண்ணாதான் அடுத்த நீங்க பிசாசுக்கு என்ன பண்ண முடியுங்க? எதிர்த்து நின்னா ஓடுவான். இத பண்ணாம எதிர்த்து நின்னீங்கன்னா என்ன ஆகும்? அவனுக்கு தெரியும் நீங்க அங்க சப்மிட் பண்ணலன்ட்டு. அதனால அவன் ஓடவே மாட்டான். இந்த போன வாரம் கூட சொன்னல, இந்த டிராக்லா படத்துல கிராஸ காமிச்ச மாதிரி தான். இந்த கிராஸ் இப்படி இருக்கும்ல, இந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்க, இப்படி காட்டுவாங்க. போவே போகாது அந்த. ஏன்னா இயேசுக்கு சப்மிட் பண்ணாதான் அது ஓடும். நீங்க இயேசுக்கு சப்மிட் பண்ணாம கிராஸ காமிச்சாலும் சரி, பைபிள காமிச்சாலும் சரி, பிசாசு ஓடாது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? நிறைய பேர் வந்து ஏன் பிரதர் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, இன்னும் ஆண்டவருக்கு சப்மிட் பண்ணாமே இருப்போம். ஆண்டவருக்கு சப்மிட்டே பண்ணாம காரியங்கள் வந்து ஈஸியா மாறாது. நான் பார்த்துட்டேன் என் வாழ்க்கையில. சில காரியங்களை வந்து நம்ம வந்து ஆண்டவருக்கு சப்மிட் பண்ணி ஆண்டவர் சொல்றதை அந்த காரியத்தில் நம்ம செஞ்சாதான் என்ன நடக்குது? இங்க வந்து பிசாசுக்கு வந்து வழி மூடப்படுது. இல்லைன்னா அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? உள்ள வந்து ஏமாத்திக்கிட்டே இருக்கான். அதான் சப்மிட் டு காட், ரெசிஸ்ட் தி டெவில். அதை வந்து எப்படி அழகா எழுதுறாருன்னா, பவுல் எப்படி பண்ணணும் அப்படின்றாருன்னா 8வது வசனத்தை சொல்றாரு. எப்படி ஆண்டவருக்கு சப்மிட் பண்ணணும் அப்படின்றது எழுதுறாரு. பாருங்க 8வது வசனம் படிங்க. அதே இது யாக்கோபு 4:8. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேர்வார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இரு மனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். இரு மனசோட இருக்காதுன்றது முதல் கண்டிஷன் வந்து என்னதுன்னா, இரு மனசோட இருக்காது. பாவிகளை உங்க கைகளை சுத்தம் பண்ணுங்க, இரு மனசோட இருக்காது. இரு மனசோட இருக்காதுன்னா எப்பொழுதும் தேவனோட இருக்கு. பிரச்சனை வரும்போது தேவன்கிட்ட போறது, பிரச்சனை முடிஞ்சோன்னா ஓடி இந்த பக்கம் ஓடி வருது. கவனிச்சிருக்கீங்களா? பிரச்சனை வரும்போது தேவன்கிட்ட வருது, பிரச்சனை முடிஞ்சோன்னு எங்க போயிருது? இந்த பக்கம் வந்துருது. அப்புறம் அடுத்த பிரச்சனைக்கு திருப்பி இங்க வருது. தேவனுக்கு வருதுன்னா என்னன்னா, எப்படி எப்படி சொல்றா, பிரச்சனை வரும்போது மேன் ஆஃப் காட்ட போறது, பிரச்சனை முடிஞ்சோன்னு இப்படி போயிருது. அதுதான் தேவன்கிட்ட வருதுன்னு சொல்றேன். புரியுதுங்களா? சில பேர்லாம் தெரியும் எனக்கு, என் ஊழியத்துல சடனை காணாம போயிருவாங்க. அது ஜோம் பண்ணோம், அப்புறம் ஆளை காணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீலிங் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் ஆளு காணாம போயிருவாங்க. இப்ப அடுத்த சிக்னஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் வருவாங்க. அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் சொல்றாரு, ஒரே ஒரு மீட்டிங் தான் வந்தாரு அவரு. இது வந்து நடந்து ஒரு 2 வருஷம் இருக்கும். ஒரு 2-3 வருஷம் ஒரு மீட்டிங் தான் வந்தாரு. அது ஒரே மீட்டிங்ல ஹீல் ஆயிட்டாரு. அவருக்கு வந்து கால் உடஞ்சிருச்சு அவருக்கு. ஜோம் பண்ணோடனே ஏஞ்சி நடந்துட்டாரு. மீட்டிங்ல நடந்து காமிச்சாரு. ஒரு 3 வருஷம் இருக்கும் நினைக்கிறாரு. மீட்டிங்ல ஃபர்ஸ்ட் பாருங்க அப்படின்னு மீட்டிங்ல காட்டாரு. சரி பரவாயில்ல ஐயா, சுகமாயிட்டாரு. பார்த்தா அடுத்த வாரத்துல இருந்து ஆளை காணும். அப்புறம் 2 வருஷம் கழிச்சு ஒரு ஒரு மேரேஜ், ஏதோ ஒரு மேரேஜ் இல்ல, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல அவரை பாக்குறேன். என்னோட தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஃபேமிலியோட ஃபங்க்ஷன்ல அவங்களுக்கு அவர் ரிலேட்டிவ் வராரு. அப்ப அவங்க பிரதர் உங்களை ஞாபகம் இருக்குதா, உங்க மீட்டிங் வந்தாரு, ஹீல் ஆனார் அப்படின்ட்டு. அப்ப அவர் சொல்றாரு, பிரதர் நான் அன்னைக்கு உங்க மீட்டிங் வந்தோடனே எனக்கு சரியாச்சு பிரதர், என் கால் நல்லா நான் நடந்துட்டேன் பிரதர், ஆனா அதுக்கப்புறம் நான் வரல பிரதர். ஏன் வரல? கால் சரியாயிடுச்சு. புரியுதுங்களா? அதனால வரல பிரதர். இப்போ இப்ப இப்ப எப்படி சொல்றது, அது மீட்டிங் வர்றது பிரச்சனை இல்ல. தொடர்ந்து வந்து ஆண்டவருக்குள்ள வளர்ந்துருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. இப்போ என் மீட்டிங்ல வந்தா நீங்க ஆண்டவருக்குள்ள வளரணும்ல நான் யாருக்கும் சொல்லல. இப்ப யாரையாவது நான் கம்பல் பண்ணி கூப்பிடுறேன்னா,
ஃபோன் பண்ணி, சிஸ்டர் விஜி வந்துருங்க சிஸ்டர், மறந்துடாதீங்க, நீங்க வரலன்னா ஆண்டவர் உங்க மேல கோபமா இருப்பாரு, கரெக்டா 8 மணிக்கு வந்துருங்க. நான் ஒரே ஒரு ஆளுக்கு தான் வந்து மீட்டிங் முன்னாடி ஃபோன் பண்ணுவேன். அது யார் தெரியுமா? நம்ம அட்மின். அவனுக்கு மட்டும் தான் மீட்டிங் முன்னாடி ஃபோன் பண்ணுவேன். ஏன்னா வசனம் போடணும் ஒழுங்கா. ஃபோன் பண்ணிட்டே வந்துடுறா, போயிடாதடா, ஒழுங்கா வந்துரு, மீட்டிங் இருக்குது. வேற யாருக்கும் என்னது இல்லை, ஃபோன் போடுறது கிடையாது. ஏன்னா வளர்றதுக்கு 1000 வழி இருக்குது. சில பேர் என் மீட்டிங்ல வந்து வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்றாங்க. சில பேர் வேற ஒரு இதுக்கு போறாங்க. அது உங்களுக்கு ஆண்டவர் நடத்துவார். கரெக்ட். உங்களுக்கு வந்து அது தெரியும். எங்க போய் வார்த்தையை கேட்கணும், எங்க போய் நம்ம வந்து வளரணும்னு காட் வில் லீட் யூ. அது வந்து நான் லீட் பண்ணக்கூடாது. அதனால தான் லெட் பை த ஹோலி ஸ்பிரிட்னு போட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவரால நடத்தப்படுறவர்கள் தான் தேவ புத்திரர்கள். those who are led by the holy spirit, they are the sons of God. ஆமென். சோ ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணுமா, கர்த்தருக்குள்ள வளர்ந்து கொண்டே இருக்கணும். பிரச்சனை வரும்போது கர்த்தர்ட்ட போறது, பிரச்சனை முடிஞ்சோன்னு இப்படி அப்படி கிடையாது. அதனாலதான் வந்து யாக்கோபு எப்படி எழுதுறாருன்னா, அந்த 8வது வசனம் எப்படி போடுறாருன்னா, do not be double minded. இதுதான் டபுள் மைண்டட்னஸ். பிரச்சனை வந்தா ஓடுறது, பிரச்சனை முடிஞ்சோன்னா அப்படியே ஜாலியா இருக்கிறது. பிரச்சனை இருக்கும்போது வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை எங்க இருக்கிறது? சர்ச்சுக்கு போறது. பிரச்சனை இல்லாத போது வெள்ளிக்கிழமை ஒரு மாலு, சனிக்கிழமை ஒரு மாலு, ஞாயிற்றுக்கிழமை ஒரு மாலு. எல்லா மாலையும் பார்க்கலாம் அவங்கள. எனக்கு தெரியும், முந்தி ஒரு 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 இதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. எனக்கு ஒரு 20 வருஷம் முன்னாடி என் கூட யங் டேஸ்ல வந்து ஒரு பையன் இருந்தான். அவனுக்கு வேலை கிடைக்கல அவனுக்கு. அப்ப நான் வந்து யூத் ஃபெலோஷிப்ல எங்க சர்ச்சில் இருக்கும்போது எவ்ரி ஃப்ரைடே ப்ரேயர் நடத்துவோம். யூத் ஃபெலோஷிப்ல. நான் சொல்ற 2006 அந்த டைம்ல, ஆல்மோஸ்ட் 18, 20 வருஷத்துக்கு முன்னாடி. நான் வாலிபனா இருக்கும் பொழுது, நான் இன்னும் வாலிபன் தான், இன்னும் வாலிபனா இருக்கும் பொழுது. அப்போ வந்து ஃப்ரைடே ப்ரேயர் நடத்தும். வருவோம், ஒரு 4 பேர் தான் வரும். இந்த ஜெபனாலே ஒரு வரமாட்டாங்க யாரும். கவனிச்சிருக்கீங்களா? ஜெபனாலே 4 பேர், 2 பேர், சில நேரம் ஒருத்தர் தான் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாரு. 4 பேர் வருவாங்க, பண்ணுவாங்க. அவன் ரெகுலரா வந்துருவான். வந்து உட்காந்து நேர் முழங்கால போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்பான். அவனுக்கு அப்புறம் வேலை கிடைச்சிருச்சு. ஒரு நல்ல கம்பெனில வேலை கிடைச்சு. வேலை கிடைச்ச அடுத்த நாள்ல இருந்து ஆளை ஜெபத்துல காணும். ஆளை எங்கடா போன அப்படின்னு பார்த்தா, வேலை கிடைச்சிருச்சு இல்லடா, இப்ப வேலை பார்க்கணும்ல, இப்ப வந்து நான் ஜெபத்துக்கு அதுக்கெல்லாம் வர முடியாது. அது அன்னைக்கு போனவன் தான், அதுக்கப்புறம் வரவே இல்லை அவன். அவனும் ஒரு ஆளு என் மினிஸ்ட்ரியை பத்தி தப்பா பேசுறது. ஆனா அன்னைக்கு அப்போ வேலை இல்லாத போது ஜெபத்துக்கு வந்தான். வேலை கிடைச்சு இன்னைக்கு என் மினிஸ்ட்ரியை தப்பா பேசுறான். புரியுதுங்களா உங்களுக்கு? சோ அதனால யாக்கோபு எப்படி எழுதுறாரு? இரு மனசோட இருக்காத, டோன்ட் பி டபுள் மைண்டட். இன்னொரு இடத்துல யாக்கோபு அதை திரும்ப எழுதுறாரு. யாக்கோபு 1வது அதிகாரத்துல எழுதுறாரு. 1:6-7-8. யாக்கோபு 1:6-7-8. ஜேம்ஸ் 1:6-7-8. ஆனாலும் அவன் எவ்வளவு ஆகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷன்? இரு மனசுள்ள மனுஷன் கர்த்தரிடத்திலிருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டார் ஆண்டவர். நீ இரு மனசா இருக்கியா? டபுள் மைண்டா இருக்கா? டோன்ட் எக்ஸ்பெக்ட் டு ரிசீவ் எனிதிங் ஃப்ரம் காட். ஏன்னா உன் மனசு தான் சரியா இல்லையா? யூ ஆர் நாட் ஃபிக்ஸிங் யுவர் மைண்ட் ஆன் காட். நீ உன் மனசு ஆண்டவர் மேல ஃபிக்ஸ் பண்ண மாட்டேற. இன்னைக்கு ஆண்டவர் மேல ஃபிக்ஸ் பண்ற, நாளைக்கு வேற எங்கேயோ ஃபிக்ஸ் பண்ற. நீ ஆண்டவர் மேல ஃபிக்ஸ் பண்ணன்னு வச்சுக்கோயேன், ஆட்டோமேட்டிக்கா உனக்கு தேவையெல்லாம் சந்திக்கப்படும். இதை யாக்கோபு தெளிவா எழுதுறாரு. இரு மனசால இருக்கிறவன் எப்படி இருப்பான்னா, இந்த கடல்ல வந்து இந்த ரடர் இல்லாத ஷிப்பு பாத்தீங்கன்னா, ரடர் தான் வந்து ஷிப்போ வந்து டைரக்ஷனை வந்து இது பண்ணும், கரெக்டா கொண்டு போகும். ரடர் இல்லைன்னா காத்து அடிக்கிற பகுதியிலாம் போகும் கப்பல். இப்படி காத்தடிச்சா இப்படி போகும், அந்த பக்கம் காத்தடிச்சா அந்த பக்கம் போகும். இந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருப்பான. எந்த பக்கம் காத்தடிக்கிறதா போவானா, அவன் தான் இரு மனசுள்ள மனுஷன். இரு மனசா இருப்பான், டபுள் மைண்டட் மேன். A believer should always be single-minded and his mind should always be on God. ஒரு கிறிஸ்தவனுடைய மனசு வந்து எப்பொழுதும் ஒரு மனசா இருக்கணும். அந்த ஒரு மனசு கர்த்தர் மேல மட்டும்தான் இருக்கணும், வேற எங்கேயுமே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நீங்க உங்க மனசை வந்து கர்த்தர் மேல வச்சுட்டீங்கன்னா உங்களுடைய தரிசனத்தை கர்த்தர் காட்டுவார். தரிசனம் என்றால் விஷன். அந்த விஷன் எது? நெக்ஸ்ட் நீங்க எங்க போகணுன்ற விஷன் வந்து கர்த்தர் கொடுப்பார் உங்களுக்கு. ஹல்லேலூயா. நிறைய பேர் வந்து உலகத்துல வந்து விஷன் பத்தி எல்லாம் பேசுவாங்க. ஒரு விஷன் வச்சுக்கோ, அது வச்சுக்கோ, இது வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, உங்க விஷன்ல கர்த்தரை வச்சுக்கோங்க. விஷன்னா உங்க பார்வையில கர்த்தரை வச்சுக்கோங்க. அவர் உங்களுடைய விஷனை கொடுப்பார். உங்களுடைய பார்வையில கர்த்தரை வைத்துக் கொண்டால் உங்கள் தரிசனத்தை கர்த்தர் கொடுப்பார். ஒரு பெரிய ஊழியக்காரர் அமெரிக்கால, அவரு ஆண்ட்ரோமாக் அன்னைக்கு ஒரு மெசேஜ் கேட்டு இருக்கான்னு சொல்றாரு. அவ்வளவு பெரிய ஊழியக்காரரு. அவங்க ஊழியத்துல கிட்டத்தட்ட 50-60 பேர் வந்து உயிரோட எழும்பி இருக்கிறாங்க. அவரே ஒரு 4 பேர் உயிரோட எழுப்பி இருக்கிறாரு.
அப்போ நான் மெசேஜ் கேட்கறேன். நான் நினைச்சேன் சரி ஏதோ விஷன் பத்தி ஏதோ பேசுறாரு, பயங்கரமான விஷன் ஏதோ சொல்லலாம்னு பார்த்தா அவர் சிம்பிளா சொல்றாரு, ஐ டோன்ட் ஹேவ் எனி விஷன் அப்படின்னாரு. நான் தூக்கி வாரி போட்டேன், விஷன் இல்லையா உங்களுக்கு அப்படின்ட்டு. விஷன் இல்லாம எவ்வளவு பெரிய ஊழியக்காரர் ஆயிட்டீங்க. உலகம் ஃபுல்லா பைபிள் காலேஜ் வச்சிருக்காரு. இங்க சென்னையில வேளச்சேரியில இருக்குது ஆண்ட்ரூ மார்க் மினிஸ்ட்ரிஸ். சென்னையில இருந்தீங்கன்னா கண்டிப்பா போங்க, அவர் புக்ஸ் எல்லாம் வாங்கி படிங்க. ஒரு தரிசனம் இல்லாம ஒண்ணு இல்லாம இவ்வளவு பெரிய ஊழியம் பண்றீங்க, மரித்தவரை உயிரோட எழுப்புறீங்க. உங்க ஊழியத்துல உங்ககிட்ட படிச்சவங்க எல்லாருமே வந்து மரித்தவரை உயிரோட எழுப்புறாங்க. அன்னைக்கு நேத்து ஒரு மெசேஜ் கேட்டுட்டு இருக்கேன். அவர் சொல்றாரு, அவங்க பைபிள் காலேஜ்ல காலராடோல யாரோ ஒருத்தர் இறந்துட்டாராம். அவங்களுடைய செக்யூரிட்டி கார்டு இருப்பார் பாத்தீங்களா, அங்க செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்ல இருப்பார்ல, அவர் வந்து அந்த ஆளை உயிரோட எழுப்பிட்டாராம். எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்க நமக்கு தெரிஞ்சது வந்து அப்போஸ்தலர் தான் உயிரோட எழுப்புவாரு, தீர்க்கதரிசி தான் உயிரோட எழுப்புவாரு அப்படின்னுவாங்க. அவங்க பைபிள் காலேஜ்ல செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்ல செக்யூரிட்டியா இருக்கிற ஒரு ஆள் வந்து ஒரு மனுஷன் ஜோம் பண்ணி உயிரோட எழுப்பிட்டான். அது சொல்றாரு, ஏன் செக்யூரிட்டி கார்டு எல்லாம் எழுப்புறாரு. நான் நினைச்சேன், ஐயா ஊழியம் பண்ணா உங்களை மாதிரி பண்ணும் ஐயா. செக்யூரிட்டி இந்த ஆதி திருச்சபையில இருந்தாங்க பாத்தீங்களா 7 பேரு, அந்த 7 பேரோட வேலை என்னங்க? பந்தி பரிமாறுறது. பந்தி பரிமாறினா என்னது? ஏய் குழம்பு ஊத்து, அங்க ரசத்தை ஊத்து, அங்க கறியை போடு. அவன் என்ன பண்றான்? பிசாச ஓட்டுறான், தீர்க்கதரிசனம் சொல்றான். அவர் சொல்றாரு ஆண்ட்ரூ மார்க், இப்படிப்பட்ட ஆண்ட்ரூ மார்க் என்ன சொல்றாரு, நான் எனக்கு தரிசனம் எல்லாம் பெருசா கிடையாதுங்க. அவர் சொல்றாரு எனக்கு பெருசா தரிசனம் எல்லாம் கிடையாது அப்படின்னாரு. நான் கேட்டேன், தரிசனம் கிடையாது? தரிசனம் கிடையாது, இவ்வளவு பெரிய ஊழியத்தை நீங்க எழுப்பி இருக்கீங்க, இவ்வளவு பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறீங்க, இத்தனை எவ்வளவு புக்ஸ் எழுதி இருக்கிறீங்க அப்படின்னா அவர் சொல்றாரு, நான் எப்பவுமே என்னுடைய பார்வையை கர்த்தர் மேல வச்சிருப்பேன், அவர் அடுத்தது என்ன செய்யணும்னு சொல்றாரு செஞ்சுக்கிட்டே போவேன் அப்படின்றாரு. அப்ப புரிஞ்சு, அப்ப நல்லா இருக்குது இந்த லைஃப். நம்ம தரிசனத்தை வச்சுக்கிட்டு அதை எப்படியாவது அடையணும், அதை எப்படியாவது அடையணும்னு சொல்றதுக்கு பதில் கர்த்தர் மேல பார்வை வச்சுக்கிட்டேன்னா அவர் அன்னன்றைக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லி நடத்திக்கிட்டு போயிட்டே இருப்பாரு. எனக்கு இது நல்லா இருக்குல்ல. நிறைய பேர் வந்து நான் பார்த்திருக்கேன், கிறிஸ்தவர்களே பார்த்திருக்கிறேன், ஒரு தரிசனத்தை பிக்ஸ் பண்ணிட்டு, எஸ்பெஷலி நிறைய ஊழியக்காரங்களை நான் பார்த்திருக்கேன், தரிசனத்தை பிக்ஸ் பண்ணிட்டு அதை எப்படியாவது அடையணும்னு சொல்லிட்டு போட்டு ஒரே முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படியாவது இதை பண்ணிடணும் பிரதர், எப்படியாவது பண்ணிடணும்ட்டு. நான் நினைப்பேன், ஊழியம் பண்ணும் பொழுது அது வந்து ரொம்ப லகுவா பண்ணணும். ஏன்னா ஊழியமே கர்த்தர் தான் கொடுக்குறாரு. அப்ப எதுக்கு டென்ஷன்ல பண்ணணும், எப்படியாவது பண்ணணும்ட்டு. அன்னைக்கு இன்னொரு பாஸ்டர் பேசிட்டு இருக்கும்போது அவங்க பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. அவர் மீட் பண்ண சான்ஸ் கிடைச்சிச்சு ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக். அப்போ தெளிவா சொன்னார், பிரதர் கர்த்தர் காசு கொடுப்பார், நான் செய்ய போறேன் பிரதர் அப்படின்னாரு. ரொம்ப கூலா சொன்னார். அது பெரிய ப்ராஜெக்ட் அது. அதுக்காக வந்து நான் என்னைக்குமே அவங்க அவங்க சர்ச்சில் பார்த்தீங்கன்னா நாங்க கெட்டுறோம், எங்களுக்கு காசு கொடுங்க, நாங்க அதை பண்றோம், எங்களுக்கு அதை கொடுங்க, அவர் கேட்க மாட்டார். அவர் சிம்பிளா சொல்றாரு, கர்த்தர் கொடுப்பார், நான் செய்ய போறேன் பிரதர், நான் எதுக்கு பிரதர் கவலை பண்ணுன்றாரு. நாம நம்ம வாழ்க்கையில வைக்க வேண்டிய ஒரே தரிசனம் என்னன்னா, கர்த்தர் மேல நான் தரிசனமா இருக்கணும். இதுதான் நம்ம வைக்க வேண்டிய தரிசனம். கர்த்தர் மேல நீங்க தரிசனமா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோட தரிசனத்தை அவர் கொடுப்பார். Hallelujah. When you have your vision on Jesus, he will give your vision. நீங்க தனியா விஷன் எல்லாம் தேட வேண்டாம். How to know my vision? 10 நாள் கிளாஸ் எடுக்கிறேன் வாங்க, ஒரே சப்ஜெக்ட் தான். உங்க விஷனை கர்த்தர் மேல வைங்க, இதுதான் பண்ணணும். நீங்க எப்படி என் தரிசனத்தை நான் கண்டுபிடிக்கணும், கர்த்தர் மேல வச்சீங்கன்னா அவர் தரிசனத்தை கொடுப்பார். இப்ப பவுலுக்கு வந்து தரிசனத்தை வந்து கர்த்தர் தான் கொடுத்தாரு, பவுல தேர்ந்தெடுத்தாரு. சொல்லுங்க. For Paul, the vision was given to him by God. பால வந்து ஒன்னும் முடிவு பண்ணல பாருங்க. என்ன அப்போஸ்தலர் எடுங்க 9:15. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். 16. அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். பாருங்க, நல்லா கவனிங்க. பவுலுக்கு வந்து ஆண்டவருக்கு தெளிவா கொடுத்த விஷன் என்னதுன்னா, புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் 3 கேட்டகரி ஆஃப் பீப்புள் வந்து சொல்றாரு. ஜென்டைல்ஸ் இருக்காங்க, கிங்ஸ் இருக்காங்க, அப்புறம் ஆல்சோ த ஜூஸ், ஆபிரஹாமின் பிசிக்கல் டிசெண்டன்ஸ், ஆபிரகாம் சந்ததியில டைரக்டா பிறந்தவங்க, அதான் ஜூஸ், இஸ்ரவேல் புத்திரர்கள். அதுக்கப்புறம் என் நாமத்தை நிமித்தம் எவ்வளவு உபத்திரவம் பண்ணணும், கஷ்டப்படணும், அதையும் சொல்றாரு. ஏன்னா பவுல் வந்து பெரிய லிஸ்டே வச்சிருக்காரு. இத்தனை தடவை அடி வாங்கினேன், இத்தனை தடவை நான் பட்னியா இருந்தேன், கப்பல் சேதத்துல மாட்டிக்கொண்ட 3 தடவை, பெரிய லிஸ்டே வச்சிருக்காரு அவர். அது எல்லாத்தையும் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, என் நிமித்தம் எவ்வளவு அவன் பாடுபட வேண்டும் அப்படின்றதையும் ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு. இது எல்லாமே அவன் விஷன் பேக்கேஜுக்குள்ளேயே வந்துருச்சு. இந்த விஷனை வந்து பவுல் முடிவு பண்ணாரா, நான் வந்து இப்ப ரசிக்கப்பட்டேன், தமஸ்கு ரோட்ல போகும்போது ரசிக்கப்பட்டேன், இப்போ நான் வந்து ஒரு பெரிய மினிஸ்ட்ரியை கட்டி எழுப்பணும் அப்படின்னு சொல்லி அவர் பிளான் பண்ணாரா? கிடையாது, கர்த்தர் தான் பிளான் கொடுக்குறாரு. பவுல் இங்க பிளானே பண்ணல. பவுல் ஒன்னே பண்ணாரு, தமஸ்குல ரசிக்கப்பட்ட உடனே பல வருஷம் வந்து அவர் என்ன பண்ணாரா, எல்லாரை விட்டும் பிரிந்து போய் அரேபியாவுக்கு போறாரு.
வனாந்திரத்துக்கு போய் அவர் ஏற்கனவே வந்து பழைய ஏற்பாட்டுல படித்த காரியங்கள் எல்லாம் திரும்ப படிக்கிறாரு. ஏன்னா திரும்ப படிக்கும் பொழுது என்ன நடக்குன்னா ஒரு புதிய வெளிப்பாடு வருது. கிறிஸ்துவ பற்றிய ஒரு வெளிப்பாடு வருது. பழைய ஏற்பாட்டுல எப்படி கிறிஸ்துவ இருக்கிறாரு அப்படின்னு அந்த வெளிப்பாடு வருது. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல ரொம்ப தேறினவர் அவர். இஸ் a வெரி knowledgeable பர்சன் இன் தி ஓல்டு டெஸ்ட்மெண்ட். ஒரு பயங்கரமான ஒரு பாரிசி அவர். அது திரும்ப படிக்கிறாரு. அதுக்கு வந்து அவரை செப்பரேட் பண்ணி தனியா போயிடுறாரு. அவர் யார் கூடயும் கலக்கல. அவர் போயிடுறாரு. அவர் அரேபியாவுக்கு போயிடுறாரு. போய் தனியா உட்காந்து பல வருஷம் உட்காந்து திரும்ப படிக்கிறாரு. எல்லாத்தையும் படிக்க புதுசா வருது. அதனால 13 நிருபங்கள் எழுதுறாரு அவர். 13 எபிசோட்ஸ் எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? அந்த ரெவலேஷன்ல தான் எழுதினார் இதெல்லாம். ஆமென். அவர் வந்து ஆண்டவரை தன்னுடைய தரிசனமாக மாற்றினார். அவருடைய தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். சோ இன்றைக்கு நீங்களும் என்ன பண்ணணும்னா ஆண்டவரை உங்களுடைய தரிசனமாக மாற்ற வேண்டும். உங்களுடைய தரிசனத்தை ஆண்டவர் கொடுப்பார். புரியுதுங்க உங்களுக்கு சொல்றது? ஆமென். தரிசனம் என்ன, நீங்க தனியெல்லாம் ஜோன்லாம் பண்ண வேண்டாம். ஆண்டவரை தரிசனமா மாத்துங்க முதல்ல. நிறைய பேர் வந்து வருவாங்க, பிரதர் ஜோம் பண்ணி ஆண்டவர் என்ன சொல்றாங்க சொல்லுங்க பிரதர் அப்படின்வாங்க. நான் என்ன சொல்றேன்னா ஆண்டவரை தரிசனமா மாத்துங்க, ஆண்டவர் உங்கள்கிட்ட டைரக்டா சொல்லிடுவார். ஹalleluya. சோ வாங்க எபேசியர் 6க்கு வந்துருவோம். சோ முழு சர்வாயுதத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். எதற்காக? வித் ஸ்டாண்ட் பண்ணணும், அப்போஸ் பண்ணணும். சோ அப்போஸ் பண்றதுக்கு முதல்ல நீங்க தேவனுக்கு கீழ்பட்டிருக்கணும். அப்பதான் நீங்க பிசாசை நீங்க அப்போஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு சப்மிட் டு காட், தென் only you can resist the devil. சொல்லிட்டு என்னென்னலாம் அந்த சர்வாயுதத்துல வருது அப்படின்றத அந்த லிஸ்ட் பார்ப்போம். 14th verseல இருந்து 14, 16, 17 படிங்க சிஸ்டர். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கனையும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஓகே. சோ 14ல முதல்ல என்ன ஸ்டார்ட் பண்றாருன்னா உங்களுடைய இடுப்புல வந்து என்ன கட்டணுமா? நான் சிம்பிளான சொல்றேன். இது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இந்த தமிழ் வந்து. சிம்பிளா இடுப்புல பெல்ட் கட்டணும். gird your waist with truth. சோ சத்தியத்தை வந்து நீங்க என்ன பண்ணுவோம், பெல்ட் மாதிரி போட்டு கொண்டுறாரு. அடுத்தது என்ன சொல்றாருன்னா கால்ல வந்து நீங்க வந்து பூட்ஸ் பண்ணணும். அதை பாத்தீங்களா? அது வந்து காஸ்பல் ஆஃப் பீஸ், சமாதானத்தின் சுவிசேஷம். ஆமென். அப்புறம் உங்க செஸ்ட்டை கவர் பண்ணணும்ல, செஸ்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். உங்க மார் ஏரியாவை வந்து நீங்க ப்ரொடெக்ட் பண்ணணும். சோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணுமா? ரைச்சஸ்னஸ், நீதி. கர்த்தர் நம்ம நீதிமானா மாற்றிருக்காருல, அந்த நீதியை வந்து என்ன பண்ணுமா நம்மளுடைய செஸ்ட் கவரிங்காக பிரஸ்ட் பிளேட், அதான் அதை யூஸ் பண்ணோம். அடுத்தது ரொம்ப முக்கியமானது வந்து என்னன்னா 16வது வசனத்துல above all அப்படின்னு வருது. இங்கிலீஷ்ல ரொம்ப வருது, அந்த இங்கிலீஷ்ல போடுங்க above all. 16வது வசனம் above all taking the field of faith. 16 above allனா எல்லாத்துக்கும் மேல என்ன பண்ணுவான்? கேடயம், விசுவாசம் என்றும் கேடயம். ஏன்னா இந்த கேடயத்தை வச்சுதான் நம்ம எதிரியோட அம்புகளை வந்து தடுக்க முடியும். ஏன்னா பிசாசு விடுற அம்புகள் ஃபயரி டாட்ஸ், பொல்லாங்கன் ஏயும் அக்னி, பயங்கரமா இருக்கே தமிழ், அக்னியாஸ்திரங்களை எல்லாம். ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன் இந்த வேர்டை. பாடன் மை தமிழ், ஒரு வேர்டு இவ்வளவு நீட்டமா இருக்கு. அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் பாருங்க, ஆனா அழகா இருக்கு. பட் கொஞ்சம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. சோ அதை தடுக்கிறதுக்கு ஃபியரி டாட்ஸ் ஆஃப் த விக்கெட் ஒன், தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபியரி டாட்ஸ் அப்படின்னா விக்கெட் ஒன் வந்து ஃபியரி டாட்ஸ். அது ஃபியரி டாட்ஸ்னா என்னன்னா இந்த அம்பு விடுவான் பாத்தீங்களா? அந்த அம்பு என்ன அம்புனா ஃபுல்லா பொய்யா விடுவான். அதான் அந்த அம்பு. அவன் விடுற அம்பு என்ன தெரியுமா? பொய் அம்பு. பொய் சொல்லிக்கிட்டே இருப்பான். சொன்னேன்ல, என்கிட்ட வந்து சில பேர் வந்து நீ என்ன ஊழியம் பண்ற, அது பண்ற, அதெல்லாம் உண்மை நினைக்கிறீங்களா? அதெல்லாம் பொய். ஆனா அது நமக்கு எப்படி இருக்குது? அதை கேட்கும் போது மனசு கஷ்டமா போயிடும். அதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இப்போ விசுவாசம் என்னும் கேடயத்தை வைத்துதான் தடுக்க முடியும். ஹalleluya. Without faith you cannot stop the lies of the enemy. விசுவாசம் என்னும் கேடயம் இல்லாமல் பிசாசு உங்க மேல பேசுகிற பொய்களை நீங்க என்ன பண்ண முடியாதுங்க? தடுக்கவே முடியாது. பொய்கள் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டில, டிஃப்ரெண்ட் ரேஞ்சில், டிஃப்ரெண்ட் பீப்புள் வழியாக, சிச்சுவேஷன் வழியாக அவன் கொண்டு வந்துகிட்டே இருப்பான். நீங்க உருப்பட மாட்டீங்கன்றத யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா உங்க மனசுக்குள்ள அது தோணிக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு அப்படி இருக்குது. கரெக்டா? வீட்டுல யாருமே அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா உங்க மனசுக்கு என்ன தோணி இருக்கும்? அது நீ உருப்பட மாட்டேன், நீ உருப்பட, இது யாரு அதை உள்ள உங்களுக்குள்ள போட்டா? அது உங்க மனசு ஒண்ணு யோசிக்கல, பிசாசு உள்ள தூக்கி போட்டான். ஏன் அது உள்ள போயிடுச்சுன்னா விசுவாசம் இல்லாததுனால அது உள்ள போயிடுச்சு.
இப்ப கேடயம் இருந்துச்சுன்னா அந்த கேடயத்துல பட்டு அது கீழே விழுந்திருக்கும். இப்ப புரியுதுங்களா ஏன் விசுவாசம் ரொம்ப முக்கியம்ட்டு? எத்தனை பேர் புரியுது? அது இருந்துச்சுன்னா அதை தட்டி கீழே விழுந்துருக்கும். அது இல்லாதனால உள்ள உள்ள போய் உட்காந்துட்டு நான் உருப்பட மாட்டேன், நான் உருப்பட மாட்டேன், உருப்பட மாட்டேன், நான் ஒண்ணுத்துக்கு ஆக மாட்டேன், நான் வாழ்க்கையில முன்னேற மாட்டேன் அப்படின்னு அது உள்ள உட்காந்துக்கிட்டே இருக்கு. எனக்கு சுகமே கிடைக்காது, எனக்கு சுகமே ஆகாது, நான் எப்பவுமே இந்த வியாதியிலே தான் இருக்கணும், நான் எப்பவுமே இந்த பண பற்றாக்குறையில இந்த குறைவிலே தான் வாழணும். இந்த பொய் வந்து யாரும் சொல்லி வெளியெல்லாம் யாரும் உங்களுக்கு அப்பட்டமா யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க உங்ககிட்ட வந்து. கவனிச்சிருக்கீங்களா? சில சில காரியங்கள் அப்பட்டமா யாரும் வந்து டைரக்டாலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. பிரதர் நீங்க உருப்பட மாட்டீங்க பிரதர், கர்த்தர் சொல்றாரு பிரதர் அப்படின்னு யாரும் சொன்னாங்களா? சொல்லிருக்க மாட்டாங்க. ஆனா உங்க மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருந்திருக்கும். ஏன்னா விசுவாசம் என்னும் கேடயத்தை யூஸ் பண்ணாததுனால அது உள்ள போயிடுச்சு. அதனாலதான் நீங்க உங்க விசுவாசத்தை வளர்ப்பதுக்கு நீங்க என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் செய்ய வேண்டியதா இருக்கு. பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்து அவர் காட்டி கொடுக்கப்படுற அந்த நாள்ல கெத்செமனே தோட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி பீட்டரை கூப்பிட்டு சொல்றாரு, 3 தடவை நீ என்ன பண்ணுவ, மறுதலி பண்ணிட்டார் சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அண்ட் டெவில் has asked you of me to sift your faith like wheat. அந்த வசனம் எங்க வருதுன்னு பாருங்க. உன்னுடைய விசுவாசத்தை புடமிடும்படி அப்படின்னு வரும். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். பிசாசு வந்து உன்னை புடமிடும்படி கேட்டிருக்கானா. இது கோதுமையை வந்து போட்டு அடிப்பாங்களா, போட்டு டம்மு டம்மு டம்னு போட்டு அடிப்பாங்க பாத்தீங்களா, இந்த கல்லுல போட்டு. அது மாதிரி பிசாசு ஒன்ன ஷிஃப்ட் யூ அஸ் வீட் உன்னை கேட்டிருக்கான். ஒன்னு அவன் போட்டு அடிக்க கூடாது, நான் ஜோம் பண்ண போறேன் அப்படி சொன்னாரா? 32 எப்படி சொல்றாரு, நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போக கூடாது. அவன் எப்படி ஜோம் பண்ணிருக்கணும் அவரு? பிசாசு உன்னை கோதுமை புடைக்கணும்னு போல தேடிக்கிட்டு இருக்கான்ப்பா, உன்னை போட்டு அடி அடின்னு அடிக்கணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு உன்னை சுத்தி நான் தூதர்கள் அனுப்ப போறேன், இயேசுவின் ரத்தத்தினால உன்னை நான் கவர் பண்ண போறேன், அவனை அடிக்காதபடி அப்படின்னு ஜோம் பண்ணல பாருங்களா அவரு. எப்படி ஜோம் பண்ணாரா? பட் ஐ ஹவ் பிரேட், அதாவது எங்க ஜோம் பண்ணிட்டார், ஐ ஹவ் பிரேட் தட் யுவர் ஃபெய்த் ஷுட் நாட் ஃபெயில். நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். சோ இன்னைக்கு யாருக்காவது நீங்க ஜோம் பண்றீங்கன்னா எதுக்கு நீங்க ஜோம் பண்ணுமா? அவங்க விசுவாசம் ஒளிந்து போக கூடாது நீங்க ஜோம் பண்ணும். நம்ம நிறைய தப்பா ஜோம் பண்றோம்ல இத்தனை வருஷம். அவங்க விசுவாசம் ஒளிந்து போக கூடாது ஜோம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இயேசு விசுவாசம் பாருங்க, பீட்டருக்கு இயேசு எப்படி ஜோம் பண்ணிருக்காரு, விசுவாசம் ஒளிந்து போக கூடாதுன்னு ஜோம் பண்ணிட்டாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு, நீ திரும்பவும் குணப்பட்ட பிறகு திரும்பவும் சகோதரன் இடத்துல வா, ஸ்ட்ரென்தன் யுவர் பிரதர். அதை எப்படி சொல்ல போறாங்க, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். And when you have returned to me, strengthen your brethren. So எப்படி ஜோம் பண்ணிட்டாரு, உன் விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாதுன்னு ஜோம் பண்ணிட்டாரு. சோ விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாதுன்னு ஜோம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒரு மனுஷனுக்கு நீங்க இப்படி ஜோம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க பிள்ளைகளுக்கு இப்படி ஜோம் பண்ணுங்க இனிமேல். ஆண்டவரே அவனோட விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாது, ஆண்டவரே அவனோட அந்த ஆதி விசுவாசம், அவன் ரட்சிக்கப்படும் போது அவனுக்கு ஒரு விசுவாசம் எரிஞ்சு பாருங்க உங்க மேல, அந்த விசுவாசத்துல வரணும் ஆண்டவரே. இன்னைக்கு சூழ்நிலையினால, பிரச்சனைகள்னால, பிசாசின் பொய்கள்னால அவன் விசுவாசம் கொஞ்சம் வீக்கா இருக்கு. அவன் கேடயத்தை இறக்கி வச்சிருக்கான். ஆண்டவரே என் புள்ள திரும்ப கேடயத்தை தூக்கி பிடிக்கணும் ஆண்டவரே, அவன் விசுவாசம் ஒளிந்து போக ஆண்டவரே ஜோம் பண்ணுங்க, திரும்ப உங்க புள்ள ஆண்டவர்கிட்ட வந்துருவாரு. இது வந்து ஆண்டவர், இது நான் சொல்லலைங்க, இயேசு கிறிஸ்து சொல்ற மாடல் தான். பேதுரு வந்து ஆண்டவர் விட்டு விலகி போறான், உடனே ஆண்டவர் எப்படி ஜோம் பண்றாரு, அவன் விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாதுன்னு ஜோம் பண்றாரு. சொல்லிட்டு அதுக்கு ரிசல்ட் என்னன்னு சொல்றாரு, திரும்பவும் நீ என்னிடத்துல வந்த பிறகு சகோதரர்களை ஸ்திரப்படுத்து. ஆஃப்டர் யூ ஹேவ் ரிட்டர்ன் டு மீ. இங்கிலீஷ் அழகா வருது. அவன் ஃபெய்த் திரும்ப மேல உயர்ந்த பிறகு அவன் யார்கிட்ட வந்துடுறான், திரும்ப இயேசுட்டே வந்துடுறான். பாத்தீங்களா எவ்வளவு அழகா வச்சிருக்காரு பாருங்க ஆண்டவர். ஜீசஸ் மாடல் ஆஃப் பிரேயிங் ஃபார் யுவர் லவ்ட் ஒன்ஸ். உங்களுடைய குடும்பத்தாருக்கு ஜோம் பண்ணுன்றதுக்கு ஒரு மாடல் ஆண்டவரே கொடுத்துட்டாரு உங்களுக்கு. இந்த வசனத்தை நோட் பண்ணி ஜோம் பண்ணுங்க. லூக்கா 22, 31, 32. சோ திரும்ப வந்துருவாங்க. ஹல்லேலூயா, ஆமென். சோ நீங்க கவலைப்பட வேண்டாம், என் புள்ள இப்படி இருக்கிறானே, ஏன் இப்படி பண்றானே, என் பொண்ணு ஏன் இப்படி பண்றா, என் கணவர் ஏன் இப்படி பண்ற, மனைவிகளை கவலைப்படாதீங்க. இந்த ஜெபத்தை பண்ணுங்க. ஏன்னா இயேசு வந்து நமக்காக வைத்த முன்மாதிரி இதெல்லாம். இயேசுவோட ஜெபங்கள் எல்லாமே வந்து 100% வேலை செய்யற ஜெபம். இயேசு ஏதாவது வேலை செய்யாத ஜெபம் செய்வாரா? சொல்லுங்க.
சும்மா இப்ப கடனுக்குன்னே ஜோம் பண்ணுவார் உட்காந்து. சரி இயேசுவா பறந்துட்டோம் ஜோம் பண்ணுவோம். இப்ப நம்மளாம் அப்படிதானே ஜோம் பண்ணிட்டு இருக்கோம். கிறிஸ்தவனா பறந்துட்டேன் பிரதர், அதனால காலையில ஒரு ஜபம், மத்தியானம் ஒரு ஜபம், நைட் ஒரு ஜபம் பிரதர். ஏன் 3 தடவை ஜோம் பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, டேனியல் 3 தடவை பண்ண பிரதர், அதனால என்னையும் பண்ண சொல்லிட்டாங்க பிரதர். எங்க வீட்டுல எங்க அம்மா 3 தடவை பண்ணு, டேனியல் எல்லாம் பண்ணா, நீ ஏன் பண்ண மாட்ற? அதனால அவரும் பண்றாராம். எதுக்கு பண்றாருன்னு அவருக்கும் தெரியல, அவங்க அம்மாக்கும் தெரியல. சொல்லுங்க, இயேசு ஜெபம் பண்ணாரு, அதனால நான் ஜெபம் பண்றேன். ஆமென். ஜீசஸ் பிரேட், சோ ஐ அம் ஆல்சோ பிரேயிங். சோ இயேசு எப்படி ஜெபம் பண்ணாரோ அப்படியே நீங்களும் ஜெபம் பண்ணிருங்க. எப்படி ஜெபம் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இதை புடிச்சுக்கோங்க. இப்படி ஜெபம், விசுவாசம் ஒழியக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணீங்கன்னா திரும்ப வந்துருவாங்க எல்லாரும். இயேசுவின் இடத்துல வந்துருவாங்க. ஆமென். சோ இந்த ஃபெய்த்தை தான் வந்து ஆட்டி பார்க்கணும்னு பிசாசு நினைக்கிறான். அதனால தான் above all taking the shield of faith அப்படின்றாரு பவுல். எபேசியர் 6க்கு வந்துருங்க திரும்ப. எல்லாத்துக்கும் மேல விசுவாசம் என்னும் கேடயத்தை நீ உயர்த்தி புடி. above all, எல்லாத்துக்கும் மேல அது ரொம்ப முக்கியம்ன்றாரு. ஏன்னா என்னதான் இதெல்லாம் போட்டாலுமே அம்பு வந்து இங்க படத்துக்கு முன்னாடி ஃபெய்த்தை வச்சு தடுத்துடணும். அது அம்பு வந்து உங்களுடைய நெஞ்சுக்கு வரதுக்கு முன்னாடி உங்களுடைய கேடயத்தை வச்சு நீங்க என்ன பண்ணிடணுமா, விசுவாசத்தை வச்சு நீங்க தடுக்க வேண்டியதா இருக்கு. அதனாலதான் above all take the shield of faith to quench every fiery dart. பிசாசோட எல்லா தந்திரங்கள், அம்புகள், எப்படிப்பட்ட ஸ்கீம்ஸ், பிளான்ஸ் வச்சிருந்தா எல்லாத்தையும் நீங்க வந்து அதை வச்சு நீங்க தடுத்துடலாமா. தடுக்க மட்டும் கூடாது. பாருங்களேன், ஒரு சோல்ஜர் இஸ் நாட் ஓன்லி டிஃபென்சிவ், இஸ் ஆல்சோ அஃபென்சிவ். ஒரு யுத்தத்துக்கு போறவன் வந்து வெறும் தடுக்க மட்டும் செய்ய மாட்டான், திரும்பி எதிரியை தாக்குவான். சோ தாக்குறதுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரா? 17வது வசனம். இல்ல 17 இல்ல, 17 தான். படிங்க. ரட்சணியம் என்னும் தலை சிராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆவியின் பட்டயம், பட்டயம்னா ஸ்வர்ட். ஸ்வர்ட் which is the word of God. இயேசு எப்படி பிசாசை வந்து துரத்தினாரு வனாந்திரத்துல? பட்டயத்தை வச்சு தான் துரத்தினாரு. பிசாசு வந்து பொய் சொல்றான், அந்த பொய் எதுவுமே உள்ள போல. ஏன்னா அவருடைய விசுவாசம் என்னும் கேடயத்தை வச்சு அதை தடுத்துட்டு அப்படியே விடல. பாருங்களேன், பிசாசை துரத்துறாரு. எப்படி சொல்றாரு? பிசாசே கேளு, இப்போ மனுஷன் அப்பத்தினால இல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலதான் பிழைப்பான் அப்படின்னு அவன்கிட்ட வசனத்தை வச்சு அவனை அடிக்கிறாரு டமால். முதல்ல அவன் என்ன சொல்றான்? நீ நிஜமாலே தேவகுமாரனானால் இந்த கல்ல அப்பமாக்குன்னு ஃபர்ஸ்ட் ஒரு பொய்ய சொல்றான். தேவகுமாரன் தான், புரியுதுங்களா? ஆனா அவன் சொல்றதை நீங்க கேட்கணும் அவசியம் கிடையாது. நல்லா கேட்டுக்கோங்க. கல்ல அப்பமா ஆக்க முடியும், ஆனால் பிசாசு சொல்லி அவர் ஆக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனாலதான் யாக்கோப்ல எப்படி எழுதுறாரு? யாக்கோப் 4:7, சப்மிட் டு காட். ஆண்டவர் சொல்லினார்னா இயேசு வந்து கல்ல அப்பமா மாத்துவாரு. எத்தனை பேருக்கு புரியுது? கானாவூர் கல்யாணத்துல தண்ணீரை ஏன் திராட்சரசமா மாத்தினாருன்னா, அங்க இருந்து ஆர்டர் வருது. எங்க இருந்து ஆர்டர் வருது? மேல இருந்து ஆர்டர் வருது. நிறைய பேர் நினைக்கிறாங்க மரியாள் சொன்னனாலதான் பண்ணாருன்னு. மரியாள் சொன்னனால மட்டும் நடக்கல. மரியாள் சொன்ன ஜெபத்தை பிதா கேட்டு அங்கிருந்து பையன்கிட்ட சொல்றாரு, ஏமா எப்பா பாரு, என் பொண்ணு சொல்லிட்டா ஒழுங்கா செஞ்சு கொடுத்துரு அப்படின்ட்டாரு. அதனால டக்குன்னு அவர் தண்ணியை திராட்சரசமா மாத்தி விட்டாரு. இங்க பிசாசு சொல்றான் கல்ல அப்பா அவரோட மாத்த முடியாது நினைக்கிறீங்களா? தண்ணியே மாத்தினாரு, கல்ல மாத்த மாட்டாரா? ஆனா ஏன் சொல்றாரு? அவர் என்ன சொல்றாரு? ஐ சப்மிட் ஒன்லி டு காட், நாட் டு யூ. அவர் என்ன சொல்றாரு? தேவனுக்கு மட்டும் தான் கீழ்ப்படிந்திருப்பேன், உனக்கெல்லாம் நான் கீழ்ப்படிய முடியாது, என்னால செய்ய முடிஞ்சும் நான் செய்ய மாட்டேன். ஏனென்றால் மனுஷன் அப்பத்தினால் அல்ல, தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ், அப்புறம் அஃபென்ஸ். புரியுதுங்களா எப்படி ஒர்க் பண்ணாருன்ட்டு இயேசு? சோ உங்க விசுவாசத்தை வைத்து பிசாசோட பொய்யை ஃபர்ஸ்ட் தடுக்கணும். நீங்க தடுத்துட்டு இப்ப பிசாசை துரத்தணும்ல. ரெசிஸ்ட் தி டெவில் அண்ட் ஹி ஷால் ஃப்ளீ ஃப்ரம் யூ. பிசாசு எதிர்த்து நில்லுங்க, அப்போ ஓடி போவான். இப்ப ரெசிஸ்ட் எப்படி பண்றது? எப்படி அவனை ஓட்டுறது? இந்த மாடை ஓட்டுவாங்க, பாத்துருக்கீங்களா? இந்த நம்ம ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா நைட்டு போனீங்கன்னா எல்லா மாடும் ரோட்ல தான் இருக்கும். காரை எடுத்துட்டு போயிட்டு நின்னாலும் போகாது. நான் நினைப்பேன், ஏன் மாடே, என் காரு வருதுன்னு தெரிஞ்சு நிக்கிறிய மாடே அப்படின்னு. சில நேரம் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? அப்படியே காரை பொறுமையா எடுத்துட்டு போயிட்டு லைட்டா அந்த மாடை போய் கிஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா போய் அடிக்க முடியாது, கார் உடைஞ்சிடும் பாருங்க. லைட்டா அப்படி மாடை அப்படி கிஸ் பண்ண உடனே மாடு எஞ்சிரும் காரை வச்சு. அதான் அஃபென்சிவ். இவ்வளவுதான் மாடுக்கு பண்ண முடியும் நம்ம, இல்லைன்னா கார் உடைஞ்சிரும். சோ இந்த மாடை ஓட்டினாதான் ஓடும். அது போலதான் வார்த்தையை வச்சு பிசாசை நீங்க என்ன பண்ணுமா? ஓட்ட வேண்டியதா இருக்கு.
சரி, வார்த்தையை வச்சு பிசாசை மட்டும் ஓட்டினா பார்த்தாது, வார்த்தையை வச்சு உங்க அவிசுவாசத்தை நீங்க ஓட்டணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு பிசாசோட அவிசுவாசம் தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆமென். பிசாசு கூட விட்டுட்டான் அவங்கள, அவிசுவாசத்தை இவங்க பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஸ்ட்ராங்கா. அதனால பிசாசு அவங்கள விட்டுட்டான். அதாவது சில பேருக்கு வந்து பிசாசு வந்து பிரச்சனை பண்ணுவான், சில பேருக்கு பிசாசு வரவே மாட்டாங்க கிட்ட. கவனிச்சிருக்கீங்களா? சில கிறிஸ்தவங்க கிட்ட வரவே மாட்டான். ஏன்னா அவங்க ஆல்ரெடி நல்ல அவிசுவாசத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க கிட்டே போய் நோட்டணும் அவன். நீ தான் அவிசுவாசத்துல இருக்கிய, உன்னையே பண்ண நோன்னு விட்டுட்டு போயிட்டே இருப்பான் அவன் பாட்டுக்கு. நீ விசுவாசத்துல இருக்கும் போது உன்னை வந்து நோண்டுவான். புரியுதுங்க உங்களுக்கு? சில பிரதர் என்ன நோண்டுறான் பிரதர், ஏன்னா நீங்க விசுவாசத்துல வளர்ந்துகிட்டு இருக்கீங்க, அதனால உங்களை ஏதாவது நோண்டி ட்ரை பண்ணுவான். ஆனா ஒரு லெவலுக்கு போயிட்டீங்கன்னா அவனால நோண்ட முடியாது. அந்த லெவலுக்கு போக விடாம தடுக்கிறது தான் வேலை. சோ இப்ப அவிசுவாசம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம வந்து என்ன பண்ணணும், தூக்கி வெளியே போடணும். அதுக்கு நம்ம வார்த்தைன்ற பட்டயத்தை வச்சு நம்ம அவிசுவாசத்தை ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ராய் பண்ணணும். வார்த்தைன்ற பட்டயத்தை வச்சுதான் அதெல்லாம் உடைக்க முடியும். விசுவாசம் என்பது தேவனுடைய வசனத்தை கேட்கறதுனால வருது. ரோமர் 10:17, ரோமர் 10:17. விசுவாசம் கேள்வினால வரும். ஆதலால் ரொம்ப முக்கியம். ஆதலால் விசுவாசம் படிங்க. கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். So then faith comes சொல்லுங்க, comes வரும். comes என்னது? faith is an ongoing process. விசுவாசம் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம். it keeps coming. அதனால comes ன்னு போட்டிருக்கு, கண்டினியூஸ் டென்ஸ்ல போட்டிருக்கு. faith has come ன்னு எங்கேயாவது பைபிள்ல போட்டிருக்கு சொல்லுங்க? கிடையாது. keeps coming. ஆதலால் விசுவாசமானது கேள்வினால் வந்து கொண்டே இருக்கும். faith comes by hearing. தேர்டு கிடையாது, ஹியரிங். கண்டினியூஸ்லி கீப் ஹியரிங். தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கு, வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து வசனத்தை படிச்சுக்கிட்டே இருக்கணும், வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும், வசனத்தை பேசிக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து பண்ணணும். எத்தனை நாள் பண்ணணும் பிரதர்? கடைசி வரைக்கும். எப்போ? நீங்க பரலோகம் போற வரைக்கும் பண்ணுங்க. பரலோகம் போன பிறகு என்ன பண்ணணும்னு அது ஆண்டவர் சொல்லுவாரு. இப்ப இருக்கிறது என்ன பண்ணணுன்றது பைபிள்ல போட்டிருக்கு, அதை பண்ணுங்க. நிறைய பேருக்கு இன்னைக்கு வந்து பரலோகம் போய் என்ன பண்ணணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. என்கிட்ட சில பேர் கேட்பாங்க, பிரதர் பரலோகம் எப்படி இருக்கும் பிரதர்? நான் உங்ககிட்ட ஒன்னே தான் சொல்லுவேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், நான் போன பிறகு உங்களுக்கு அங்கிருந்து லெட்டர் போடுறேன் அப்படின்ட்டு. ஆனா இப்ப சீக்கிரம்லாம் போக மாட்டேன், ரொம்ப டைம் ஆகும், சரிங்களா? போன பிறகு லெட்டர் போடுறேன், சப்போஸ் நீங்க முன்னாடி போயிட்டீங்கன்னா எனக்கு சொல்லுங்க அப்படின்ட்டு. சொல்லுங்க. faith comes by hearing. ஹியரிங்னா கண்டினியூஸ் ஹியரிங், தொடர்ந்து வசனத்தை கேட்கணும். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய மெசேஜ் நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அதுல நிறைய மெசேஜ்ல வந்து ஏற்கனவே கேட்டதாவே இருக்கும் சிலதெல்லாம், ஆனாலும் திரும்ப கேட்பேன். ஏன்னா திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது ஆண்டவர் வந்து திரும்ப திரும்ப எனக்கு அதே காரியத்தை வேற வேற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாரு எனக்கு. ஆனா புதுசு புதுசா கேட்பேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதே திரும்ப திரும்ப கேட்பேன். விசுவாசம்னா விசுவாசத்தை கேட்டுக்கிட்டே இருப்பேன். கெனத் ஏகன் சொல்லுவாரு, மார்க் 11:23 வாழ்நாளெல்லாம் பிரசங்கம் பண்ணாரா, அது என்ன முடிக்கவே இல்லைன்னு வருவார். எவனாகிலும் மலையை பார்த்து நீ பெயர்ந்து போய் சமுத்திர தள்ளுண்டு நீ இருதயத்தில் சந்தேகப்படாமல் அப்படியே ஆகும் என்று விசுவாசித்து சொன்னது அப்படியே ஆகுன்றார். பாத்தீங்களா? அது வந்து வாழ்நாளெல்லாம் பிரசங்கம் பண்ணாரு, அது இன்னும் முடியலன்றாங்க அவருடைய ஆவிக்குரிய பிள்ளைகள்லாம், ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் எல்லாம் சொல்றாங்க, இது இன்னும் முடியல. யூ கேன் கீப் preaching that. So faith comes by hearing. விசுவாசம் கேள்வினால் வந்து கொண்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணுங்க. அதனாலதான் வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து கேட்கணும். எவ்வளவு நாள் கேட்கணும்? கடைசி வரைக்கும் கேட்கணும். இந்த உலகத்துல நீங்க உங்களுடைய தரிசனம், உங்களுடைய அழைப்பு, ஆண்டவர் எவ்வளவு நாள் உங்களை வச்சிருக்கிறாரோ அது வரைக்கும் நீங்க கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும். கேட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா அவன் வந்து அம்புடுறதை நிறுத்துவானா? பிசாசு அம்புடுறதை நிறுத்துவானா சொல்லுங்க? will devil stop throwing fiery darts on you? அவன் நிறுத்தவே மாட்டான். என்னைக்காவது ஒரு நாள் விட்டுட்டீங்கன்னா அன்னைக்கு வந்துடும், அம்படுத்திட்டு வந்துடும். கவனிச்சிருக்கீங்களா? ஒரு நாள் கொஞ்சம் அப்படியே விட்டீங்கன்னா வந்துடும் அம்பத்திக்கிட்டு. அதனாலதான் என்ன பண்ணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும்ன்றார். அதனால ஆண்டவர் கீப் ஹியரிங்ன்றார். ஆமென். சோ இப்போ இந்த வசனத்தை வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம், அவனை அடிக்கணும். through this word which is the sword you kill him. இந்த sword வந்து எப்படி இருக்குன்னா double edged sword. டபுள் எட்ஜ்னா பாத்திருக்கீங்களா? அதாவது யூஸ்வலா ஸ்வோர்டு வந்து எப்படி இருக்குன்னா, இது ஸ்வோர்டு கிடையாது, சரிங்களா? இது ஒரு மொபைல் ஸ்டாண்டு இப்படி இருக்கும். இப்போ இதான் கைப்பொடி வச்சுக்கோங்க, இதான் ஸ்வோர்டு இப்படி இருக்கும். டபுள் எட்ஜ்னா இப்படி பிடிப்பாங்க.
அது போடுவாங்க ஒரு படத்துல, அது போட்டு விடு விஜய். இருக்குன்னா நடுவுல ஹேண்டில் இருக்கும், இப்படியும் அடிக்கலாம் அப்படியும் அடிக்கலாம். பாத்துருக்கீங்களா? இப்படியும் பண்ணலாம் அப்படியும் அடிக்கலாம். எப்படி சுத்தினாலும் என்ன ஆகும்? சுழட்டி சுழட்டி அடிக்கலாம் பிசாச. என்கிட்ட வந்துட்ட இந்த பாரு என்ன பண்ண போறோம் பாரு உன்னை அப்படின்னு வீடு கட்டி அடிக்கலாம். இந்த வீடு கட்டி அடிக்கிறது வந்து மெட்ராஸ் பாஷை இல்லைங்க. என் புள்ள வந்து சிலம்பம் கிளாஸ் போறான், என் மூத்த புள்ள. அப்போ வந்து அதுல இந்த சிலம்பத்துல வந்து வீடு கட்டுவாங்க. நான் வந்து வீடு கட்டுறது வந்து மெட்ராஸ் பாஷை போல அப்படின்னு நினைச்சேன். சிலம்பத்துல இட் இஸ் டெர்மினாலஜியா, சிலம்பம்ல இருந்து டெர்மினாலஜியா வீடு கட்டுறது. 2 வீடு கட்டுறது ஏதோ சொல்றேன், ஒரு மாடி கட்டுறது. என்னம்மா நிஜமா? ஆமாப்பா, ரியலாவே வீடு கட்டுறதுன்னு ஒண்ணு வச்சிருக்கானுங்கப்பா அப்படின்னு. சோ இந்த டபுள் எச் வேர்ட் வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா பாருங்க. எபிரேயர் 4:12, ஹீப்ரூஸ் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ம் ஜீவன் வல்லமையும் உள்ளதாயும் ஆ, இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் அது பாருங்க போதும். ஜீவன் உள்ளது வல்லமை உள்ளது. ஏற்கனவே இதை பத்தி எல்லாம் பேசியிருக்கேன். ஜீவன் எப்படி ஜீவன் உள்ளது வல்லமை உள்ளதெல்லாம் அதெல்லாம் கேளுங்க, பழைய மெசேஜ் எல்லாம். இருக்கூர் உள்ள பட்டயம், எந்த பட்டயத்தையுடன் கருக்கானதுன்னா மோர் ஷார்பன் than எனி sword. புரியுதுங்களா? எந்த பட்டயத்தோடும் கருக்குள்ளதுன்னா அந்த மாதிரி ஒரு பட்டயமே கிடையாதாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? உலகத்திலே ரொம்ப ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் என்னதுங்க? தேவனுடைய வசனம் தான். சொல்லுங்க, தேவனுடைய வசனம் தான் உலகத்திலே ஷார்ப்பு, எல்லாத்தையும் கட் பண்ணும். வசனத்தை பேசிங்கன்னா எல்லாத்தையும் உடம்புல டியூமர் இருக்கா, வசனத்தை பேசிங்கன்னா வசனத்தை டியூமரை கட் பண்ணி தூக்கி வெளியே போட்டுருவாங்க. நிஜமாக நான் டியூமர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டாக்டர்கிட்ட போனா டாக்டர் என்னங்க பண்ணுவாரு? வாங்க சர்ஜரி பண்ணணும்னு வரல, சர்ஜரி பண்ணா என்ன பண்ணுவாரு? அதை கட் பண்ணி எடுப்பாரு. நீங்க சொல்லுங்க, என்கிட்ட வேர்ட் ஆஃப் காட் இருக்குது, அதை பேசுங்க. அது இருக்கூர் உள்ள பட்டயம், உலகத்துல இருக்க எல்லாத்தையும் விட ரொம்ப கூர்மையான ஒரு பட்டயம். அதை வச்சு அதை கட் பண்ணிக்கலாம் நீங்க. இதுதான் இருக்கூர் உள்ள பட்டயம். இப்போ வந்து பாருங்க, போட்டோல பாருங்க, 2 சைடு நடுவில் பிடிச்சி இப்படியும் அடிக்கலாம் அப்படியும் அடிக்கலாம். அந்த மாதிரி வந்து மோஸ்ட் ஷார்பஸ்ட் வெப்பன் இன் த ஹோல் வேர்ல்ட் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். உலகத்திலே ரொம்ப கூர்மையான ஒரு ஆயுதம்னா என்னதான்? தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம். ஆமென். இது எந்த அளவுக்கு ஷார்ப்பு, எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா இயேசுவே இதை தான் யூஸ் பண்றாரு. பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்து பிசாஸ்ட வந்து சொந்தமா டயலாக் எல்லாம் சொல்லவே இல்லை. இயேசுவை வந்து வசனத்தை எடுத்து அதை தான் கோட் பண்றாரு, பிசாஸ்ட கோட் பண்றாரு. பிசாஸ் வரும்போது வசனத்தை எடுத்து தான் அவன்கிட்ட சொல்றாரு. பழைய ஏற்பாட்டுல இருந்து எடுத்து, ஏன்னா இயேசு இருக்கிற காலத்துல புதிய ஏற்பாடு கிடையாது. பழைய ஏற்பாடு ஃபுல்லாத்தையும் படிச்சுட்டாரு. அவர் 30 வயசு வரைக்கும் என்ன பண்ணான்னு நினைக்கிறீங்க? வீட்டுல உட்காந்து தூங்கிட்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்களா? உட்காந்து இரவும் போகல வேதத்துல தியானமா இருந்திருப்பாரு. அதை கோட் பண்றாரு பிசாஸ்ட. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா இயேசு வந்து ராஜாதி ராஜா வரும்பொழுதும் இந்த இருக்கூறு பட்டயம் ஆகிய தேவ வசனத்தை தான் யூஸ் பண்ணுவாரு. வாங்க, வெளிப்படுத்தல் புஸ்தகம், கடைசி புஸ்தகம் பைபிள், லாஸ்ட் புக் ஆஃப் த பைபிள், ரெவலேஷன் 19 verse 15. புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இரும்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். புறஜாதிகளை வெட்டுவதற்கு, டு ஸ்ட்ரைக் த நேஷன்ஸ். இந்த இவங்கெல்லாம் யாருன்னா தேவனை வெறுக்கிற ஜனங்கள். நல்லா புரிஞ்சுங்க, தேவனை வெறுக்கிறாங்க, தேவன் வேண்டாம்னு சொல்றாங்க, பாவத்துல மூழ்கி இன்டென்ஷனலா பண்றாங்க இவங்கெல்லாம். அதாவது அறியாமையில பண்றது. சில பேர் அறியாம இருக்கிறாங்க, தேவனை அறியாம இருக்கிறாங்க, சுவிசேஷத்தை அறியாம இருக்காங்க. இவங்கள அறிந்தும், அதாவது பவுல் எழுதுற ரோமர் 1 அறிந்தும் அவருக்கு கீழ்ப்படியாம இருந்தாங்களாம். They knew God and yet they chose not to obey him. ரோமர் 1 எழுதுவார் பவுல். தெரிஞ்சோம், கடவுள் தெரியும், ஆனாலும் ஒன்னெல்லாம் கும்பிட முடியாதியா, நான் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் அப்படின்னு வாங்கி பாத்தீங்களா? அப்படி யூஎஸ்ல ஒரு அம்மா இருக்குது, பேர் மறந்துருச்சு. அந்த அம்மா வந்து பெரிய ஊழியக்காரங்க. அவங்க பேர் மறந்துருச்சு அவங்க பேரு. அவங்க வந்து ரொம்ப வருஷமா வந்து இந்த ஓரினை சேர்க்கை, இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டியில இருந்திருக்காங்க. ஷி வாஸ் லெஸ்பியன் ஃபார் மெனி இயர்ஸ். கிட்டத்தட்ட 14 வருஷமா லெஸ்பியனா இருந்திருக்காங்க. ரட்சிக்கப்படாம கிடையாதுங்க, ரட்சிக்கப்பட்டே வந்து ஓரின சேர்க்கை, இந்த சேம் செக்ஸ் இதுல இருந்திருக்கிறாங்க 14-15 வருஷமா. அதுக்கப்புறம் அவங்க வந்து மனம் மாறி இன்னைக்கு வந்து பெரிய ஊழியம் பண்றாங்க. இப்போ ஓப்பனா சொல்றாங்க, நான் அந்த மாதிரி இருந்தேன், ஆனா ஆண்டவருடைய அன்பினால நான் மனம் மாறி, பிகாஸ் ஆஃப் த குட்னஸ் ஆஃப் காட், அவருடைய நன்மையினால நான் மனம் மாறி இன்னைக்கு நான் ஊழியம் பண்றேன்னு சொல்லி இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில ஊழியமும் பண்றாங்க. எல்ஜிபிடி கம்யூனிட்டி மத்தியில ஊழியம் பண்றாங்க. அவங்களை திரும்பவும் தேவனுடைய ஒரிஜினல் டிசைனுக்கு கொண்டு வராங்க. தேவன் எப்படி அவங்களை உண்டாக்கினாரோ அதுக்கு அவங்களை ரெஸ்டோர் பண்ற அந்த ஊழியத்தை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அந்த அம்மாட்ட கேட்டிருக்காங்க, ஏமா நீங்க கிறிஸ்டியனா தான் இருந்தீங்க, கிறிஸ்துவன் தான்,
நீங்க சபைக்கெல்லாம் போயிட்டு இருந்தீங்க. ஆனா எப்படி நீங்க சபைக்கும் போயிட்டு கிறிஸ்தவனா இருந்தும் நீங்க எப்படி இந்த ஓரின சேர்க்கையில இருந்தீங்க? உங்களுக்கு ஆண்டவர் பேசவே இல்லையானா? அந்த அம்மா அழகா சொல்லுது. ஆண்டவர்லாம் பேசிட்டு தாங்க இருந்தாரு. நான் பண்றது தப்புன்னு எனக்கும் தெரியும். தெரிஞ்சுமே நான் பண்ணிட்டு தான் இருந்தேன் அப்படின்னாரு. தெரிஞ்சுமே நான் என்ன பண்ணேனா? பண்ணிட்டு தான் இருந்தேன். தெரிஞ்சிச்சு தப்பு. நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. தப்புன்னு தெரிஞ்சே தான் பண்ணிட்டு இருக்கான். தெரியாம பண்றவன் வேற, தெரிஞ்சே பண்றான். ஏன்னா சத்தியம் உள்ளதான் இருக்குது. அது சொல்லாத நினைக்கிறீங்களா சத்தியம்? நிறைய பேர் சொல்லுவாங்க, ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா சொல்லுவாங்க, இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு பிரதர். தெரிஞ்ச சில பேர் தப்பு பண்ணிருப்பான். ஆனாலும் கர்த்தர் அவங்கள கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இந்த அம்மா தெரிஞ்சுதான் பண்ணிச்சு 14 வருஷம் தப்பு. ஆனா கர்த்தர் கை விட்டாரா? கர்த்தர் கை விடலங்க. உலகம் 1000 பேசியிருக்கும்ல, நீ எல்லாம் ரட்சிக்கப்பட்டியா, இப்படி ஒரு பாவத்துல வாழ்றிய அப்படின்னு பேசியிருக்கோம். ஆனா கர்த்தர் அப்படி பேசவே இல்லை பாருங்களேன். அந்த அம்மாவை பின்னாடி தொடர்ந்து வந்துகிட்டே இருந்து ஒரு நாள் அந்த அம்மா மனசுல ஒரு பெரிய மனமாற்றத்தை உண்டாக்கி இன்னைக்கு அந்த அம்மாவை வச்சு இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில ஊழியமே பண்ண வச்சிட்டு இருக்காரு. அதுதான் குட்னஸ் ஆஃப் காட். குட்னஸ் ஆஃப் காட் மாறவே மாறாது. The goodness of God will always lead to repentance. பவுல் எழுதுறாரு. ஆமென். கர்த்தருடைய நன்மை எப்பொழுதுமே மனமாறுதலுக்கு நேராக தான் நம்மளை கொண்டு போகும். ஹல்லேலூயா. சோ இந்த பட்டயத்தை வச்சு ஆண்டவர் என்ன பண்ணுவாராம் பாருங்க. இது வந்து இந்த புதிய வானம் புதிய பூமி அந்த கான்டெக்ட்ல வருது. கடைசியில் ஆண்டவர் எல்லாத்தையும் ரெஸ்டோர் பண்றாருல, புதிய பூமியை கொண்டு வர்றாருல. அப்போ வந்து எல்லா புறஜாதிகளையும் வந்து புறஜாதிகள்லாம் அவரை வெறுக்கிறவர்கள், தெரிஞ்சு வெறுக்கிறான்ல, அவனுக்கு எல்லா சான்ஸும் கொடுத்தாச்சு. அவனை வந்து பட்டயத்தை வச்சுதான் நியாயம் தீர்ப்பாரான். எந்த பட்டயம்? வார்த்தையை வச்சுதான். அது என்னெல்லாம் வருது பாத்தீங்கன்னா, அது 11 இருந்து படிங்க, நல்லா இருக்கும் அந்த இது. 19:11 இருந்து படிங்க சிஸ்டர். 11 இருந்து 16 வரைக்கும் படிங்க. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எண்ணப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்று வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதி இருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இரும்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. ஆமென். 13வது வசனத்துல போட்டு அவருடைய நாமம் தேவனுடைய வசனம். His name is the word of God. ஆமென். சோ நீங்க வந்து வேதத்துல இருக்கிற வார்த்தைகளை பேசும் பொழுது you are literally releasing Jesus into the situation. ஆமென். ஏன் பிசாசு வார்த்தையை பேச விடாம தடுக்கிறான் அவங்கள? ஏன் பிசாசு வந்து வார்த்தையை கேட்க விடாம தடுக்கிறான் அவங்கள? கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு நிறைய தடைகள் கொண்டு வருவோம். மெசேஜ் கேட்கணும்னு உட்காருவீங்க, அப்பன்னு பார்த்து ஒரு வேலை வந்துடும், எழுந்திரிச்சு போயிருவீங்க. பைபிள் படிக்கணும்னு உட்காருவீங்க, அப்ப யாராவது கூப்பிடுவாங்க, எந்திரிச்சு போயிருவீங்க. ஏன் தடுக்கிறான்னா அவருடைய நாமம் தேவ வசனம். His name is the word of God. அப்பனா word of God is equal to Jesus. Jesus is equal to word of God. தேவனுடைய நாமம் equal to இயேசு. இயேசு equal to தேவ வசனம். அதாவது தேவனுடைய வசனம் equal to Jesus. சோ இது ஃபுல்லா யார் இருக்கா? இதுக்குள்ள ஜீசஸ் தான் இருக்காரு. புரியுதுங்களா? பைபிள் ஃபுல்லா யார் இருக்கா? ஜீசஸ் தான் இருக்காங்க. இதுல இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க பேசும்போது ஜீசஸ் அப்படின்ற அந்த பிரசன்ஸை ரிலீஸ் பண்றீங்க. ஹல்லேலூயா. word of God is Jesus. His name is the word of God. அவருடைய நாமம் தேவ வசனம். இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யாக்கோபு எழுதுவாரு. யாக்கோபு சரி யோவான் 1 யோவான் வாங்க, கடைசி 5:7. பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா வார்த்தை பரிசுத்த ஆவி என்பவர்களை இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். பரலோகத்துல மூவர் நமக்கு தெரியும்ல, திரியேக தேவன், சன், ஃபாதர், சன், ஹோலி கோஸ்ட். கரெக்டா? சோ இங்க ஃபாதர்னு போட்டிருக்காங்க, சன்னை எப்படின்னு போட்டிருக்காங்க? வார்த்தைன்னு போட்டிருக்காங்க. சன்னு போட்டிருக்கணும்ல, வார்த்தைன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. சோ ஜீசஸ் இஸ் the word of God. The word of God is Jesus. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமென். சோ நீங்க வேர்ட் ஆஃப் காட பேசும் பொழுது ஜீசஸை கன்ஃபஸ் பண்றீங்க.
ஸோ தேவ வசனத்தை பேசும்போது இயேசுவை அறிக்கை செய்து கொண்டிருக்கிறீங்க. when you are speaking the word, you are confessing Jesus. அதனாலதான் பிரச்சனை வரும்போது வார்த்தையை பேச விடாதபடி பிசாசு நம்மள என்ன பண்றான், டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸோ நல்ல நல்ல நாட்கள் எப்பொழுதுமே நான் சொல்லுவேன், நல்ல நாட்கள், அதாவது பிரச்சனையே இல்லாத நாட்கள்ல வந்து ஜாலியா கழிச்சிடாதீங்க. பிரச்சனையே இல்லாத நாட்கள்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி வார்த்தையை தூக்கி உள்ள போடுங்க. இப்ப பிரச்சனையே இல்லை பிரதர், எனக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை பிரதர், நான் எதுக்கு பிரதர் ப்ரேயருக்கு வரணும், நான் எதுக்கு பிரதர் மீட்டிங் வரணும், நிறைய பேர் வரமாட்டாங்க மீட்டிங் ப்ரேயருக்குலாம், கேட்டால் பிரச்சனையே இல்லைன்னு. அந்த மாதிரி நாட்களை நீங்க எப்படி திரும்ப யூஸ் பண்ணணும்? இப்ப பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு, சரீரம் நல்லா இருக்கு, நல்லா வீடு இருக்கு, எல்லாம் இருக்குது, சாப்பாடு இருக்கு, கையில பணம் இருக்கு, பிள்ளைங்க நல்லா இருக்காங்க, அந்த மாதிரி நைட் டைம்ல என்ன நம்ம பண்ணணும்? இந்த மாதிரி டைம்ல தான் நல்லா ப்ரேயர்லாம் அட்டன் பண்ணணும், மீட்டிங் அட்டன் பண்ணணும், வார்த்தையை படிக்கணும், டங்ஸ்ல ப்ரே பண்ணணும். எதுக்கு? உள்ள வந்து ஒரு ஒரு ரிசர்வாயர், ஒரு டெபாசிட்டை கிரியேட் பண்ணணும். ஏன்னா ஈவில் டேன்னு ஒன்று வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு நிக்கணும். பாத்தீங்களா? எத்தனை பேர் புரியுது? ஈவில் டேன்னு ஒன்று வந்துச்சுன்னா அன்னைக்கு நிக்கணும்ல. அதனால பவுல் எழுதுறாரு, ஈவில் டேக்கு நிக்கணும். பொல்லாத நாள்னு ஒன்று வரும், ஈவில் டேஸ் கிடையாது, ஈவில் டே தான். ஆனா ஈவில் டேவா ஈவில் டேஸான்றது உங்க கையில தான் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அப்ப சும்மா இருந்தீங்கன்னா அது டேஸா கூட மாற சான்ஸ் இருக்குது. ஆனா கேடயத்தை எடுத்தீங்கன்னா, பட்டயத்தை எடுத்தீங்கன்னா ஒரே நாள்ல காணாம போயிடும். டேயா தான் இருக்கும் அது. அதனால பவுலுக்கு எல்லாம் டேயா தான் இருந்திருக்கு, அதனால டேன்னு எழுதியிருக்காரு. கேடயம் இல்லை, பட்டயம் இல்லைன்னா டேஸா மாறிடும். ஈவில் டேஸ் தான் நம்ம எழுதுனா ஈவில் டேஸ்ன்னு எழுதுவோம். பவுல்னால ஈவில் டேன்னு எழுதிட்டாரு அவர். ஏன்னா அவர் எல்லாமே வந்து டக்கு 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 டக்குன்னு பிடிச்சிட்டு போயிட்டே இருக்காரு அடுத்த வேலைக்கு. ஹல்லேலூயா. இந்த ஒரு வருஷத்தை படிச்சு நம்ம கம்யூனியன் போயிடும். 1 யோவான் 5:4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். சொல்லுங்க, நான் தேவனால பிறந்திருக்கிறேன், நான் உலகத்தை ஜெயிப்பேன். ஆமென். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் தேவனால் பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. நீங்க தேவனால பிறந்தவர்கள், நீங்க உலகத்தை ஜெயிப்பீர்கள். யூ மைட் வின், யூ அப்படின்லாம் இல்ல, பாசிபிலிட்டி கிடையாது. ஜெயிப்பீர்கள், ஜெயிக்கும். தேவனால் பிறந்தவர்கள் உலகத்தை ஜெயிக்கும். இதுவே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம் என்னதான்? நம்முடைய விசுவாசம். சொல்லுங்க, என்னுடைய விசுவாசம் போதும், நான் உலகத்துல இருக்க எல்லா பிரச்சனையும் ஜெயிச்சிருவேன். ஹல்லேலூயா. You don't need more faith, you don't need someone's faith, your faith is enough to overcome all your problems. உங்களுக்கு தேவை அதிக விசுவாசம் கிடையாது, உங்களுக்கு தேவை இன்னொருத்தருடைய விசுவாசமும் கிடையாது, உங்க விசுவாசம். சொல்லுங்க, என் விசுவாசம் போதும். நிறைய பேர் அதிக விசுவாசம் கொடுங்க ஜோம் பண்ண, அப்படி ஜோமே பண்ணாதீங்க, வராது. இருக்கிற விசுவாசத்தை வேலை செய்ய வைக்கணும். அதுக்கு தான் வசனத்தை படிச்சுக்கிட்டே இருக்கணும் உட்காந்து. நிறைய பேர் ஆண்டவரே அதிக விசுவாசத்தை கூட, அதிக விசுவாசத்தை அதிகம் கேட்டே இருப்பாங்க, அவனுக்கு வரவே வராது விசுவாசம். என்கிட்டையும் கேட்பாங்க, பிரதர் கை வச்சு அதிக விசுவாசத்துக்காக ஜோம் பண்ணுங்க. விசுவாசத்துக்கு மட்டும் ஜோமே பண்ண தேவையில்லை. உட்காந்து வசனத்தை படிக்க 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 உள்ள இருக்க விசுவாசம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி ஆண்டவர் டெபாசிட் பண்ணிட்டாரு எல்லாத்தையும் உள்ள. இப்போ உள்ள இருக்கிறத தூக்கிட்டு வெளியே வரணும். அதுக்கு வசனத்தை faith comes by hearing, 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 hearing. ஸோ உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துகிட்டே இருக்கும், தோண்டிக்கிட்டே இருக்கணும். உள்ள ஊற்று மாதிரி அதுங்க, நோண்ட நோண்ட வந்துகிட்டே சுரந்துகிட்டே இருக்கும் உள்ள. என்னை விசுவாசிக்கிறான், அவனுக்குள்ள இருந்து ஜீவ நதிகள் புறப்படும். சோ ஜீவன் நதிகள் உள்ளதான் இருக்குது. ஆனா இயேசுவை விசுவாசிக்க 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 விசுவாசி இயேசு எப்படி விசுவாசிக்க வார்த்தையை படிக்க படிக்க இயேசு மேல விசுவாசம் பெருகி கொண்டே இருக்கும். அப்போ உள்ள இருந்து ஜீவ நதிகள் புறப்படும். சோ உள்ள இருந்து ஜீவ நதி உங்களுக்கு உள்ளதான் இருக்கு. ஜீவ நதி உங்களுக்கு ஹீலிங் வேணுமா, உங்களுக்குள்ளதான் இருக்கு ஜீவன் நதி. உங்களுக்கு ஃபினான்ஷியல் ப்ராஸ்பெரிட்டி வேணுமா, உள்ளதான் இருக்கு ஜீவன் நதி. என்னுடைய ஊழியத்துக்கு உங்க காணிக்கைகளை நீங்க கொடுப்ப விரும்பினால், இஃப் யூ வாண்ட் டு கிவ் அன் ஆஃபரிங் டு மை மினிஸ்ட்ரி, நீங்க இந்த டீடைல்ஸ் யூஸ் பண்ணி கொடுக்கலாம். என் அக்கௌண்ட் நம்பர் இருக்கு, என்னுடைய கூகுள் பே நம்பர் இருக்கு. தேவன் உங்கள் ஆதாரமா இருக்கிறார். ஆமென். ஸோ ஊழியத்திற்கு உங்க காணிக்கைகளை கொடுப்பதற்கும் விதைப்பதற்கும் இந்த டீடைல்ஸ் யூஸ் பண்ணி நீங்க கொடுக்கலாம். உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஊழியத்திலே கொடுக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்கள் மேய்ப்பராக இருக்கிறார். ஒன்றுக்கும் நீங்க குறைபட மாட்டீங்க. உங்களுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். என்னுடைய ஃபோன் நம்பர், கூகுள் பே நம்பர், வாட்ஸ்அப் எல்லாம் ஒரே நம்பர் தான். 9884160264.